சரி, இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற ஒரு தலைப்பு வந்து யோசுவாவை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? யாரை குறித்து? யோசுவாவை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப பெரிய சப்ஜெக்டு, இருந்தாலும் ரொம்ப சுருக்கமாக, எளிமையாக, சீக்கிரமாக அவங்ககிட்ட நான் பேசிட்டு இந்த காரியத்தை புரிய வைக்க ஆசைப்படுகிறேன். அதனால் சீக்கிரமாக பேசிட்டு உங்களை நான் அனுப்ப போகிறேன். சரி, யோசுவானா எனக்கு தெரிஞ்சு எத்தனை யோசுவா இருக்கிறாங்க சொல்லுங்கள் பார்க்கலாம். சரி, நான் லைனாக சொல்கிறேன். 1 சாமுவேல் 6:14 குறித்து வச்சுக்கங்க, வாசிக்க வேணாம். 1 சாமுவேல் 6:14 பார்த்தீங்கன்னா ஒரு யோசுவா வரார். பெட்ஷிமேசின் யோசுவா அப்படின்னு சொல்லிட்டு வரார். அதாவது உலகத்தில் ஊரில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல நிறைய வியாதிகள் வந்துச்சு, மூல வியாதிகள் வந்துச்சான். எப்படி வந்துச்சு அப்படின்னா, ஆண்டவர் சுண்டலி மூலிமா ஒரு வியாதியை உண்டு பண்ணிட்டு இருக்கிறாரு. எப்படி இது கண்டுபிடிச்சேன் அப்படின்னா, அதுக்கு நிகராகவே என்ன பண்ணிட்டாங்கன்னா, சுண்டலி சிலையை செஞ்சு அது வந்து படைச்சிடலாம், தகன பலி செலுத்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுண்டலி சிலையை கண்டுபிடிக்கிறாங்களாம். அதனால மூல வியாதி வந்துச்சு. இன்றைக்கி அந்த சுண்டலி எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க? அது ஒரு தெய்வமாக வணங்கிட்டு இருக்கிறாங்க, எதுக்கோ கீழே வச்சு அது வணங்கிட்டு இருக்கிறாங்க. மூல வியாதிக்கு முக்கிய காரணம் சுண்டலிகள் அப்படின்னு தேவன் சுண்டலி மூலிமா அமுச்சு விட்டார் மூல வியாதிகளை. அப்படி உடன்படிக்கை பெட்டி வந்து கர்த்தருடைய சன்னிதானத்தில் இல்லாமல் பெலிஸ்தர்கள் கிட்ட போயிடுச்சு. பெலிஸ்தர்கள் கிட்ட போனதுனால அங்கே மூல வியாதியை அமுச்சு விட்டார் சுண்டலி மூலிமா. இதை பார்க்குறாங்க, பாகால் சிலையை பார்க்குறானுங்க, சுண்டலியை வச்சு பார்க்குறானுங்க, என்னென்னமோ பண்ணி பார்த்தானுங்க, ஒன்றும் முடியல. கடைசியில் இது கர்த்தருடைய பெட்டி தாண்டா, இதை நம்ம ஆண்டவருக்கே நம்ம அமுச்சிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளப்பி மறுபடியும் எருசலேமுக்கு அனுப்புறதுக்காக எல்லாம் பிளான் போட்டு ஒரு வண்டியில் என்ன பண்ணுறாங்க, ஏற்றி அனுப்புகிறாங்க. உடன்படிக்கை பெட்டி, பாகாலுடைய சிலை, அப்புறம் சுண்டலி, அந்த மூலவியாதிக்கு ஒப்பான சுண்டலி சிலையை வச்சு அமுச்சு விட்றாங்க. அந்த உடன்படிக்கை பெட்டி எங்கே போச்சு? அது பின்னாடி பெலிஸ்தர்கள் 5 பேர் வராங்க, 5 ராஜாக்கள் வராங்க. அது எங்கே போகுது அது வரைக்கும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அது போயிடுச்சுன்னா போதும், ஏன்னா பெலிஸ்தர்கள் எல்லாம் செத்துட்டு வராங்க. ஏன்னா அந்த மூல வியாதினால கர்த்தர் சாகடிச்சிட்டார். அதனால இவங்களுக்கு ரொம்ப பயம் வந்துச்சு, அது திருப்பி வந்துடக்கூடாது, யாருன்னா திருப்பி அமிச்சிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படின்றதுக்காக இவர் என்ன பண்ணுறாருன்னா, பின்னாடியே போய் பார்க்குறாரு அந்த 5 ராஜாக்களும். உடனே அந்த பெலிஸ்தர்கிட்ட அந்த பெட்டி எங்கே போகுது அப்படின்னா, நான் சொன்னேன் பார்த்தீங்களா, பெட்ஷிமேசின் ஊருக்கு போகுது. அங்கே போனால் அது எங்கே இருக்குது அப்படின்னா, ஒரு பட்டண வாசலில் ஒரு வீடு இருக்குது, யோசுவா அப்படின்னு ஒரு இடம் இருக்குது. யோசுவா ஒரு வீட்டு நிலம், அந்த இடத்துல போயிட்டு அந்த உடன்படிக்கை பெட்டி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஸோ அவனுடைய வயல்வெளியில் அந்த உடன்படிக்கை பெட்டியானது போயிடுச்சு. ஸோ அங்கே ஒரு யோசுவா இருக்கிறார், பெட்ஷிமேசின் யோசுவா. ரெண்டாவது யோசுவா எனக்கு தெரிஞ்சது என்னன்னா, 2 ராஜாக்கள் 23ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அதில் பார்த்தீங்கன்னா யோசியான்னு ஒரு ராஜா, யோசுவா இல்லை, ஜோஷியா இங்கிலீஷில். அந்த ராஜாவோட பீரியட்ல என்ன ஆச்சுன்னா, அதே மாதிரி தான் பாகால் சிலையை வணங்கிட்டு இருக்கிறாங்க. எல்லாம் விக்கிரக தோப்புகள், அது இதுன்னு அந்த மேடைகள் எல்லாத்தையும் தேர் சாமிக்கு என்னென்ன வச்சிருக்கிறாங்களோ அதெல்லாம் அடித்து காலி பண்ணுறாரு, அடித்து தும்சம் பண்ணி. அடுத்தது என்ன பண்ணுறாருன்னா, அங்கே ஒரு பட்டண தலைவன் ஒருத்தர் இருக்கிறார், அவர் பேரு யோசுவா அப்படின்னு போட்டிருக்கோம். எடுத்துட்டீங்களா? 2 ராஜாக்கள் 23:8 பாருங்களேன். ஏன்னா இதுக்கப்புறம் எப்போ நம்ம அதை பார்க்க போகிறோம். 2 ராஜாக்கள் 23:8. அவன் யூதாவின் பட்டணங்களில் எல்லாம் ஆசாரியரும் வர சொல்லி, கேபா முதல் பெயர் சபா மற்றும் ஆசாரிகள் தூபம் காட்டியிருந்த மேடைகளை தீட்டாக்கி, ஒளிமுக வாசல்களின் மேடைகளையும் பட்டணத்து வாசலுக்கு போகும் வழிக்கு இடதுபுறமாக இருக்கிற பட்டண தலைவனாகிய யோசுவாவின் வாசற்படியில் இருந்த மேடையையும் இடித்து போட்டான். அங்கே ஒரு யோசுவாகிறான், அவங்களுடைய மேடைகளையும் என்ன பண்ணிட்டான், இந்த யோசியா ராஜா குரூப் என்ன பண்ணிச்சுன்னா அது இடிச்சிடுச்சு. ஸோ ஃபஸ்ட்டு பெட்ஷிமேசின் யோசுவா, ரெண்டாவது யோசியா காலத்தில் வந்த பட்டணத்து தலைவனாகிய யோசுவா பெட்ஷிமேசின் யோசுவா, அடுத்தது பட்டண தலைவனாகிய யோசுவா. இதை பார்த்துட்டோம். அடுத்தது ஆகாய் 1:14 பாருங்க. ஆகாய் 1:14. இங்க ஒரு யோசியா வரார். ஆகாய் 1:14 பாருங்க. பின்பு கர்த்தர் செயல்தியேலின் குமாரனாகிய செருபாபேல் என்னும் யூதாவின் தலைவனுடைய ஆவியையும் யோத்சாக்கின் குமாரனாகிய யோசுவா என்னும் பிரதான ஆசாரியன், பார்த்தீங்களா, இந்த யோசுவா வேற, பிரதான ஆசாரியன். அந்த பிரதான ஆசாரியனும் செருபாபேல் வந்து அந்த யூத கவர்மெண்ட்டோட பெரிய கவர்னர். அவர் அந்த கவர்னர் ஆளுமை பொசிஷனில் இருக்கிறார் செருபாபேல். அவர் தான் வந்து இந்த ஆலைகளை கட்டுகிறார். ஸோ எந்த கைகளால் ஆரம்பித்ததோ அதே கைகளால் முடித்து தீர்க்க மட்டும் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, உன்னை நான் பலப்படுத்துவேன்றார். ஸோ அதான் ஒரு வசனம், செருபாபேலோட கைகள் அது ஆரம்பிக்கும் அப்படின்னு, பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல ஆவினாலே ஆகும். சகரியா புஸ்தகத்தில் நம்ம வாசிக்கிறோம் பாருங்க. அது போல தான் கிருபை உண்டாவதாக பெரிய பருவதமே நீ ஏமாத்திரம் அப்படின்னு ஒரு வசனம் வரும் பார்த்தீங்களா. அந்த செருபாபேல் தான் இங்கே ஆகாய தீர்க்கதரிசியில் சொல்கிறார். அப்போது அந்த காலத்தில் வாழ்ந்த பிரதான ஆசாரியனாக இருக்கிற யோசுவா அப்படின்னு ஒருத்தர் இருக்கிறார். அடுத்தது
கடைசியில் என்னாகமம் 13:8. இதுதான் நான் எடுத்துட்டு வந்திருக்கிற யோசுவா. என்னாகமம் 13ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். எப்ராயிம் கோத்திரத்தில் நூனின் குமாரன் ஓசேயா. பார்த்தீங்களா, இதுதான் நான் எடுத்துட்டு வந்திருக்கிற ஒரு காரியம். அப்போ நூனின் குமாரன், மோசேக்கு அப்புறம் ஜனங்களை வழி நடத்தினார் பார்த்தீங்களா ஒரு யோசுவா, அவருக்கு பேர் தான் நூனின் குமாரன் அவர் பேர். அந்த யோசுவா அதுக்கு என்ன போட்டிருக்குன்னா ஓசேயா. இதுதான் பாடத்தோட தலைப்பாக நான் வச்சிருக்கிறேன். ஓசேயா, ஓசேயா அப்படின்னு தலைப்பு வச்சிருக்கிறேன். ஏன்னா நிறைய பேருக்கு இந்த வார்த்தை தெரியாது. திடீர்னு பார்க்கும்போது டைட்டில் பார்க்கும்போது என்னடா அது ஓசேயா, யாரா இது தெரியல எனக்கு அப்படின்னு கன்ஃபியூஷன் ஆகிடுவாங்க. என்னாகமம் 13:16 பாருங்களேன். அதுக்கு அப்படியே பேப்பர் திருப்பினீங்கன்னா பின்னாடி முன்னாடி அதுலேயே இருக்கு பாருங்க. 13:16. தேசத்தை சுற்றி பார்க்கும்படி மோசே அனுப்பின மனிதரின் நாமங்கள் இவைகளே. நூனின் குமாரனாகிய ஓசேயாவுக்கு யோசுவா என்று மோசே பேரிட்டான். பார்த்தீங்களா, தெளிவாக வந்துச்சா? அப்போ யோசேயாக்கு பேர் வச்சது யாரு? வேற பேர் மோசே வச்சிருக்கிறான். யோசுவா அப்படின்னு பேரை வச்சிருக்கிறான் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா, இதோட பேர் அர்த்தம் கடைசியில் நான் சொல்கிறேன் பாருங்க. ரொம்ப அற்புதமான ஒரு அர்த்தங்களாக இருக்கிறது. ஸோ இதுதான் நூனின் குமாரனாகிய ஓசேயா. யோசுவா பற்றி நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா, இது ஷார்ட்டாக நான் சொல்கிறேன். இதை பற்றி ஃபுல் டீட்டெயிலாக படிக்க போகிறதில்ல. யோசுவா என்னென்னலாம் எங்கெங்கெல்லாம் அவனை பற்றி கேரக்டர் இருக்குதுன்றதை அதை மட்டும் நம்ம எடுத்து இன்னைக்கு நம்ம யோசுவாவா யோசுவா இந்த ரெண்டுத்துக்கும் என்ன அர்த்தம்ன்றதை நம்ம இன்னைக்கு கண்டுபிடிச்சி நம்ம முடிக்க போகிறோம். சரி, இப்போ யோசுவா எங்கே இருக்கிறார் அப்படின்னா மோசே கூடவே இருக்கிறாரு. எகிப்தில் இருக்கிறாங்க. எகிப்திலிருந்து வனாந்திரத்துக்கு வந்துட்டாங்க. வனாந்திரத்திலேருந்து கானான் தேசத்துக்கு போகிறாங்க. போன வாரம் பைபிள் ஸ்டடி அப்படி தான் சொல்லி ஆரம்பித்தேன். எகிப்து, வனாந்திரம், கானான் தேசம், இப்படி போகும் பொழுது எகிப்திலிருந்து இப்போ யோசுவா வெளியே வந்துட்டார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா எகிப்துன்றது உலகம் நான் சொன்னேன். அப்போ இந்த உலகத்திலிருந்து யோசுவா வெளியே வந்த மாதிரி இந்த உலகத்தின் பாவத்திலிருந்து, இந்த உலகத்தின் சாபத்திலிருந்து, இந்த உலகத்திலிருந்து யாரு கர்த்தர் வெளியே எடுத்தார் அப்படின்னா நம்மளை வெளியே எடுத்தார். அப்படின்னா யோசுவாக்கு யாரை அடையாளப்படுத்துது? நம்மளை அடையாளப்படுத்துது. இப்போ நாம் இந்த உலகத்திலேருந்து வெளியே வந்துட்டோம். எங்கே? இது வனாந்திர வாழ்க்கையில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஸோ வனாந்திரம் எப்படிப்பட்டதாக இருக்கும்? அங்கே நிறைய பாதுகாப்பு இல்லாத ஒரு இடம். ஸோ வெறிச்சோடின்னு இருக்கும், தண்ணீர் இருக்காது, ஒரே மணல் தான் இருக்கும், ஹீட் அதிகமாக இருக்கும், இரவில் குளிர் அதிகமாக இருக்கும். அதே போல் தான் இங்கேயும் நம்மளுக்கு ரொம்ப ஹீட்டு குளிர். சாதாரணமாக லிட்டரலாக நான் சொல்லலை, ஸ்பிரிச்சுவலாக சொல்கிறேன். வாழ்க்கையில் பிரச்சனை இருக்குது. ஸோ பாதுகாப்பு இல்லாத ஒரு நிலைமையில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அப்படி இருந்த போதிலும், எவ்வளோ விஷப்பூச்சிகள் பாம்புகள் இருந்த போதிலும் இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் காப்பாற்றினார். கால் சுடாமல் கர்த்தர் பாதுகாத்தார். அவங்களுக்கு செப்பல், அவங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் கர்த்தர் சந்தித்தார். உடைகளும் பழைசா போகவில்லாதபடி கர்த்தர் பாதுகாத்தார். மேக ஸ்தம்பத்தை கர்த்தர் கொடுத்தார், அக்னி ஸ்தம்பத்தை கர்த்தர் கொடுத்தார். அதே போல தான் நான் செஞ்ச அந்த நன்மைகளை மறக்கக்கூடாதுன்னு ஆண்டவர் கடைசியில் என்ன சொல்கிறாரு? வனாந்தரத்தில் நீ கூடாரம் போட்டு தங்கினதை நீ நினச்சிடாத, அப்படி நினச்சி பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு? நீ கானான் தேசத்துக்கு போன உடனே ஃபஸ்ட்டு பண்டிகை என்ன கொண்டாடணும்? பஸ்காவை காட்டிலும் கூடார பண்டிகை நீங்கள் கொண்டாடுங்க அப்படின்னு சொன்னார். அதனால தான் கூடார பண்டிகை நம்ம கொண்டாடுகிறவங்களாம் இருக்கிறோம். ஏன்னா கர்த்தர் செய்த நன்மைகளை கொண்டாடுவதற்காக, அதை நினச்சி பார்க்கறதுக்காக கூடார பண்டிகை இருக்கிறது. ஸோ அதே போல் தான் நம்மளும் வனாந்தரத்தில் ரொம்ப பாதுகாப்பாக இல்லாத ரோடு, நிறையா விபத்துகள் நடக்கிற இடம், ஸோ கல்வர்கள் நிறையா சுற்றிட்டு இருக்கிற இடம், நிறைய பேர் பெண்களை கடத்தக்கூடிய கும்பல்கள், நிறைய நோய்கள் சுற்றிக்கிட்டு இருக்கிற அந்த காலத்தில், பாதுகாப்பு இல்லாத அந்த உலகத்தில் கர்த்தர் நம்மளை மட்டும், ஆவிக்குரிய இஸ்ரவேல் நம்மளை மட்டும் கர்த்தர் கண்மணி போல நம்மளை பாதுகாத்திருக்கிறார். கண்மணி போல நம்மளை பாதுகாத்திருக்கிறார், நம்மளை வழி நடத்துகிறார், தப்புவித்து நம்மளை பாதுகாக்கிறாரு. இல்லைனா என்னைக்கோ நம்ம இருக்கிற ஞானத்துக்கு, நம்ம ஓட்டுற பைக்குக்கு என்னைக்கோ நம்ம ஆக்சிடென்ட் ஆகி நம்ம போயிருக்க வேண்டும். ஆனால் கர்த்தர் நுனி அளவில் கர்த்தர் நம்மளை காத்துறாரு. நம்மளுக்கு தெரியாது எந்த நேரம் ஆபத்து வந்திருக்குது, எப்படி நம்ம தப்பிச்சிருக்குன்றது தெரியாது. ஆனால் கர்த்தர் மேக ஸ்தம்பத்தினாலும் அக்னி ஸ்தம்பத்தினாலும் கர்த்தர் நம்மளை மூடி, நம்மளை மறைத்து நம்மளை பாதுகாத்திருக்கிறார். இப்போ வனாந்தரத்தில் கர்த்தர் பாதுகாக்கிறார். இப்போ கானான் தேசத்துக்கு யோசுவா போறாரு. யோசுவா 1ஆம் அதிகாரம் ஃபுல்லாக வாசிச்சிங்கன்னா, 1லேருந்து 24 அதிகாரம் வரைக்கும் வாசிச்சிங்கன்னா கானான் தேசத்தில் அவன் என்னென்ன பண்ணான்றது எல்லாமே டீட்டெயிலாக அதில் இருக்குது பாருங்க. அப்போ கானான் தேசத்துக்கு போயிட்டான். இப்போ நாமளும் பரம கானானுக்கு நம்ம போக போகிறோம். சரிங்களா, இது ஒரு விஷயமா நீங்கள் எடுத்துங்க. இப்போ நம்ம ஒரு வசனம் வாசிக்க போகிறோம். யாத்திராகமம் 17:8 பாருங்கள். யாத்திராகமம் 17:8. இந்த இடத்துல யோசுவா காலத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு சண்டை ஒன்று வருது. யார் அந்த சண்டை பண்ணாங்கன்னு பாருங்கள். மோசேவும் கூட தான் இருக்கிறார். யாத்திராகமம் 17:8 பாருங்களேன். அமலேக்கர் வந்து ரெவிதீமிலே இஸ்ரவேலரோடு யுத்தம் பண்ணினார்கள். இப்போ என்ன ஆச்சுன்னா, ரெவிதீம் அப்படின்னு ஒரு இடம், எகிப்திலேருந்து கீழே வந்தீங்கன்னா ரெவிதீம் அப்படின்னு ஒரு இடம் இருக்கும். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அமலேக்கியர்கள் வந்துட்டாங்க. அமலேக்கியர் யாருன்னா தேவனுக்கு புறமாக இருக்கிறவர்கள். 9ஆம் வசனம் பாருங்களேன். அப்பொழுது மோசே யோசுவாவை நோக்கி, நீ நமக்காக மனிதரை தெரிந்து கொண்டு புறப்பட்டு அமலேக்கோட யுத்தம் பண்ணு. நாளைக்கு நான் மலை உச்சியில் தேவனுடைய கோலை என் கையில் பிடித்து கொண்டு நிற்பேன் என்றான்.
நாளைக்கு நீ தெரிஞ்சுக்கோ. யோசுவா பார்த்து கூப்பிட்றான், யோசுவா நீங்கள் வா, நீ தான் வந்து கரெக்டான ஆள், நீ போய் யுத்தத்துக்கு போயிடு, நான் மலை உச்சியில் போய் நின்று நான் கோலை பிடிச்சிட்டு நான் நின்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்றார். 10ஆம் வசனம், யோசுவா தனக்கு மோசே சொன்னபடியே செய்து அமலேக்கோடு யுத்தம் பண்ணினான். மோசேயும் ஆரோனும் ஊர் என்பவனும் மலை உச்சியில் ஏறினார்கள். எத்தனை பேர் இப்போ போறாங்க யுத்தத்துக்கு? எத்தனை பேர்? யோசுவா யுத்தத்துக்கு போயிட்டான். அடுத்தது மோசே, ஆரோன், ஊர், அவங்க 3 பேர் என்ன பண்ணுறாங்க? மலை உச்சிக்கு போயிட்டாங்க. சரிங்களா? இப்போ உச்சிக்கு போயிட்டு என்ன பண்ணுறாங்க? மோசே தன் கையை ஏறெடுத்திருக்கையில் இஸ்ரவேலர் மேற்கொண்டார்கள், அவன் தன் கையை தாழ விடுகையில் அமலேக்கு மேற்கொண்டான். பார்த்தீங்களா? அப்போ மேலே தூக்கி பிடிச்சா என்னாச்சு? ஜெயிச்சிடறாங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் ஜெயிச்சிடறாங்க. கீழே இறக்குனா இஸ்ரவேல் ஜனங்கள் தோத்துடுறாங்க, அமலேக்கியர்கள் ஜெயிக்கிறதா இருக்கிறது. அப்போ ஜெயிக்கணும்னா என்ன பண்ணணும் தெரியுமா? இந்த பக்கம் யாரு? ஆரோனும் இந்த பக்கம் ஊர் என்பவனும் என்ன பண்ணுறான்னு தெரியுமா? கல்லை போட்டு அங்கேயே உட்காந்து கையை நல்லா ஸ்ட்ராங்காக 2 பேர் பிடிச்சிக்கிறாங்க. கீழே போட்டுறாதீங்க சாமி, நீங்கள் அப்படியே மேலே தூக்கிட்டே இருங்க, நாங்கள் வேணால் ஹெல்ப் பண்ணுறோன்னு சொல்லிட்டு கையை நல்லா பேலன்ஸ் பண்ணின்னு முட்டு கொடுத்து அப்படியே நிற்க வச்சிடறாங்க. பாருங்கள், அப்படி பண்ணும் பொழுது இஸ்ரவேல் ஜெயிச்சுக்கிட்டே வராங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். எதுக்காக அமலேக்கியர்கள் வராங்க அப்படின்னா, அமலேக்கியர்கள் வந்து டைரெக்டாக யுத்தம் பண்ணணும் புத்தி கிடையாது. என்ன பண்ணுறாங்க? இஸ்ரவேலர்கள் போகும் பொழுது பின்னாடி யார் லாஸ்ட்டில் போவாங்க பார்த்தீங்களா? அப்போ பலவீனர்களை அது போய் தாக்குது. டைனோசர் படம் பார்த்தீங்கன்னா, ஜுராசிக் பார்க் படம் பார்த்தீங்கன்னா, அப்படியே முன்னாடி போயிட்டே இருப்பாங்க பசங்க, பின்னாடி மட்டும் ஒரு ஜுராசிக் பார்க் என்ன பண்ணும், டைனோசரு பின்னாடி இருக்கிறவங்க மட்டும் அப்படி சாகடிச்சுனே வந்துருக்கும். எல்லா மிருகப்படம் அப்படி தான். கடைசியில் யார் போகிறாங்களோ ஆபத்தில் மாட்டிப்பாங்கன்னு அர்த்தம். அதே போல் தான் கடைசியில் இஸ்ரவேல் ஜனங்கள் யார் பலவீனமாக நடந்துன்னு போயினுறாங்களோ அவங்கள தாக்குறது தான் அந்த அமலேக்கியரோட வேலை. நம்ம சொல்லுவோம் பார்த்தீங்களா, ஏதாவது ஒன்று பேசுகிறதா இருந்தாலோ இல்லை எதுவும் இருந்தாலும் நேராக மூஞ்சிக்கு நேராக வந்து மோது, அன்பு விடுறதா இருந்தால் நேராக விடு, பின்னாடி இருந்து குத்தாத அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அது போல தான் இங்கே அமலேக்கியர் வந்து பின்னாடி இருந்து குத்துறவங்களாம் இருக்கிறாங்க. இஸ்ரவேல் ஜனங்க அதனாலே சில பேர் வந்து செத்துடுறாங்களா இருக்கிறது. அதுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் வந்து கொடுக்குறேன் பாருங்கள். உபாகமம் 25ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் பாருங்கள். உபாகமம் 25:17. எகிப்திலிருந்து புறப்பட்டு வருகிற வழியிலே அமலேக்கு தேவனுக்கு பயப்படாமல் உனக்கு எதிராக வந்து நீ இளைத்து விடாய்த்திருக்கையில், ரொம்ப சோர்ந்து போய் அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்கும் பொழுது பின்வருகிற உன் பாளையத்தில் உள்ள பலவீனரை எல்லாம் வெட்டினான் என்பதை நினைத்திரு. பார்த்தே ஆண்டவர் சொல்றார், நீ நினச்சிக்கப்பா, என்னத்துக்கு? பின்னாடியே வந்து நீ ரெஸ்ட் எடுக்கும்போது வந்து குத்திட்டு போகிறான் பார்த்தியா, அவனை நினச்சிக்கோ அப்படின்றார். அப்படிப்பட்டவங்க தான் அமலேக்கியர்களாக இருக்கிறாங்க. ஸோ இப்படி ஒரு டாபிக் இருக்குது. சரிங்களா? ஸோ அமலேக்கியர் வந்து பின்னாடியே வந்து பலவீனங்களை தாக்குவாங்க. அவங்கள முறியடிக்கிறதுக்கு யோசுவா முன்னாடி யுத்தத்துக்கு போயிடுறாரு. அவங்க ஜெயிக்கணும் அப்படின்னா மோசேவும் என்ன பண்ணணும்? கையை வந்து கோலை வந்து உயர்த்தி பிடிக்கணும். அதுக்கு யார் சப்போர்ட்டு? ஆரோனும் ஊர் என்பவனும் 2 பேர் சப்போர்ட். சரிங்களா? 2 பேர், ஆரோனு ஊர் 2 பேர் நிற்கிறாங்க. ஆரோன் ஊர் 2 பேர் சேர்ந்து மோசையோட கையை தாங்கி பிடிச்சிக்கிறாங்க. மோசைனா கையில் என்ன இருக்குது? மோசே கையில் கோல் வச்சுன்னு இருக்கிறார். அதை உயர்த்தி பிடிக்கிறவராய் அவர் இருக்கிறாரு. சரிங்களா? இது ஒரு அப்படி காரியம் வச்சுக்கலாம். அடுத்தது வந்து மோசே வந்து மலைக்கு போகிறார் பார்த்தீங்களா? 10 கற்பனையை வாங்குறாருல்ல. மோசே மட்டும் போனாரா, யோசுவாவோட கூட்டு போனாரா? யோசுவாவோட கூட்டிட்டு கொண்டு போனார். ஸோ ஃபஸ்ட்டு முறை போயிட்டு வந்துட்டார் மோசே. அடுத்தது யோசுவாவோட இருந்து யோசுவா வந்து கொஞ்சம் கீழே நிற்க வச்சுட்டு, இருப்பா நான் தேவனோட பேசிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மோசே மறுபடியும் மேலே போகிறாரு. யோசுவா கொஞ்சம் அடுத்த மலைக்கு ஜனங்களுக்கும் மோசேக்கும் நடுவில் ஒரு இடத்துல வந்து அவர் ஸ்டே பண்ணிடுறாரு. அப்போ அங்கத்தில் அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா இருக்கிறாரு. ஸோ அதை பாருங்கள், என்னாகமம் 27:18 பாருங்கள். என்னாகமம் 27:18. கர்த்தர் மோசேயை நோக்கி, ஆவியை பெற்றிருக்கிற புருஷனாகிய யோசுவா என்னும் நூனின் குமாரனை நீ தெரிந்து கொண்டு அவன் மேல் உன் கையை வைத்து அவனை ஆசாரியனான எலியாசார் சபையினத்துக்கு முன்பாக நிறுத்தி அவர்கள் முன்பாக அவனுக்கு கட்டளை கொடுத்து. பார்த்தீங்களா? ஸோ எடுத்துகிட்டு வந்த கட்டளையை என்ன பண்ணணுமா? அங்கே வாங்கிட்டாரு. வாங்கிட்டு அடுத்தது யார் நிற்கிறாருன்னா, நீ தெரிஞ்சுக்கோ, அவனை போய் கையை வை. யார்? யோசுவா மேலே கையை வச்சு அவன் ஜோம் பண்ணி இந்த கட்டளையை அவனுக்கு கொடுத்துரு அப்படின்னு சொல்கிறார். ஸோ மலையில் ஃபஸ்ட்டு கற்பனையை வாங்கினவர் மோசேயோடு கூட யோசுவா. இது ஒரு அடுத்தது கற்பனையை வாங்குகிற சம்பவத்தை யோசுவா கூடவே இருந்திருக்கிறார். ஃபஸ்ட்டு அமலேக்கியர் ஜெயிக்கிறதுக்கு கூட இருந்திருக்கிறார். 2வது மோசேயோட சேர்ந்து கற்பனைகளை வாங்கிறதுக்கு கூட இருந்திருக்கிறார். அடுத்தது அதிலே அடுத்த வசனம் பாருங்களேன், 20ஆம் வசனம். இஸ்ரவேல் புத்திராகிய சபையார் எல்லாரும் அவனுக்கு கீழ்ப்படியும்படிக்கு உன் கணத்தில் கொஞ்சம் அவனுக்கு கொடு அப்படின்றார். ஸோ மோசேக்கு என்ன கணத்தை கொடுத்தாங்களோ அதே கணம் யாருக்கு கொடுக்கணுமா? யாருக்கு கீழ்ப்படியணுமா? யோசுவாக்கு கீழ்ப்படியணும். அவனுக்கு அசிஸ்டன்ட், மோசேக்கு அசிஸ்டன்ட் யோசுவா. ஸோ அவனுக்கும் நீ வந்து என்ன பண்ணு, அவனுக்கு கொஞ்சம் கணத்தை கொடுத்துரு, இஸ்ரவேல் புத்திரெல்லாம் அவனுக்கு கீழ்ப்படியணுமா அப்படின்றார். கீழ்ப்படியலன்னா ஆண்டவர் என்ன பண்ணுறது?
மோசே கூட இருந்து நான் எப்படி நான் அற்புதத்தை செஞ்சேனோ அதே போல் உனக்கு நான் அற்புதத்தை செய்வேன், அந்த அற்புதத்தை பார்த்து உன்னை எல்லாரும் ஜனங்கள் கீழ்ப்படிவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் யோசுவாக்கு நீ பயப்படாத, திகையாதே, நான் தேவன், நீ போகும் இடம்லாம் உன்னை நான் மாய்க்க செய்வேன், நீ கலங்காத அப்படின்னு நிறைய தைரியத்தை யோசுவா புஸ்தகத்தில் நீங்கள் வாசிக்கிறதை நீங்கள் கேட்கலாம் பாருங்கள். அப்போ ரெண்டாவது கணம் கொடுக்க சொல்கிறார். ஸோ ஃபஸ்ட் அமலேக்கியரை ஜெயிக்கிறதுக்கு அவர் இருந்தார். அடுத்தது மலை ஏறுதும் போது கட்டளைகளை வாங்கிக்கினார். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மோசேக்கு என்ன கணம் இருந்துச்சோ அந்த கணத்தை வந்து யாருக்கு கொடுக்கணும், யோசுவாக்கு அதை கொடுக்கணும்னு சொல்கிறார். அடுத்தது யாத்திராகம் 33:11 பாருங்களேன். யாத்திராகம் 33:11. யாத்திராகம் 33:11 பாருங்க. ஒருவன் தன் சிநேகிதனோடு பேசுவது போல கர்த்தர் மோசையோடு முகமுகமாய் பேசினார். பின்பு அவன் பாளையத்துக்கு திரும்பினான். நூனின் குமாரனாக யோசுவா என்னும் அவனுடைய பணிவிடைக்காரனாகிய வாலிபன் ஆசாரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான். பார்த்தீங்களா? அப்போ யோசுவா ஒரு பணிவிடைக்காரனாகிய வாலிபன், மோசேக்கு பணிவிடை செய்கிறவன். அவன் பாஸ்டர் தான், கூடவே தான் இருக்கிறான். அடுத்தது லீடர், அவ்வளோ பெரிய லீடர் வழங்குறான். அவ்வளோ பெரிய ஜனங்களை, கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான ஜனங்களை மோசே போயிட்டதுக்கப்புறம் அவன் தான் எடுத்து நடத்தணும். அப்படிப்பட்டவன் மோசேக்கு கீழே பணிவிடைக்காரனாகிய வாலிபன் போட்டிருக்கு. பார்த்தீங்களா? அப்போது ஊழியத்தை எடுத்து அவனே இறங்கி வேலை செய்கிறவனா அவன் இருக்கிறான். அப்போது ஆசாரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாது இருக்கிறான். அங்கே ஆசாரிப்பு கூடாரத்தில் தேவனுடைய கூடாரம், ஆசாரிப்பு கூடாரம், மகா பரிசுத்த ஸ்தலம், பரிசுத்த ஸ்தலம், பிரகாரம் இருக்கும். பார்த்தீங்களா? பலி செலுத்துகிற இடம், குத்து விளக்கு, திராட்சை ரசம், சமூகத்து மேஜை, அப்பங்கள், அதுக்கப்புறம் உள்ள உடன்படிக்கை இருக்குது. பார்த்தீங்களா? அதுதான் ஆசாரிப்பு கூடாரம். அந்த ஆசாரிப்பு கூடாரத்தில் விட்டு பிரியாமல் இருந்தான். ஆசாரிப்பு கூடாரம் எங்கே இருந்துச்சு? வனாந்திரத்திலே இருந்துச்சு. வனாந்திரத்தை விட்டுட்டே கானானுக்கு போடா அப்படின்னா வனாந்திரத்திலே உட்காந்துக்கிறான், ஆசாரிப்பு கூடாரத்திலே உட்காந்துட்டு இருக்கிறான். என்னன்னா அதை விட்டு பிரியத்துக்கு அவனுக்கு மனசே இல்லையா. ஆசாரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாது இருந்தான் வேதத்தில் எழுதுகிறது. இது ஒரு சம்பவம் நீங்கள் ஞாபகம் வச்சு. அவனுடைய கேரக்டரில் எப்படி இருக்குது பாருங்களேன். அமலேக்கியரோட யுத்தம் பண்ணால், யுத்தம் தான் முக்கியம்னு போனான். அடுத்தது மலை கூட மோசே கூடவே இருந்த கற்பனைகளை வாங்கினான். அடுத்தது மோசைக்கு என்ன கணக்கு இருந்துச்சோ அதை யோசுவாவும் பெற்றுக்கொண்டான். அடுத்தது ஆசாரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாமல் இருந்தான். அடுத்தது பார்த்தீங்கன்னா கானான் தேசத்துக்கு போயிடுறாங்க. ஸோ ரொம்ப நேரம் பொறுமையாக இருந்து கானான் தேசத்துக்கு போயிடுறாங்க. கானான் தேசத்தில் போயிட்டு அவங்க பெரிய நியாயாதிபதியாக இருக்கிறான். யோசுவா 1:24 அதிகாரம் ஃபுல்லாக வாசிச்சு பார்த்தீங்கன்னா அங்கிருந்து எல்லாம் பஞ்சாயத்து பண்ணுற வேலை தான், நியாயாதிபதி செய்கிற வேலை தான் இவனுடைய வேலையாக இருக்குது யோசுவாக்கு. ஸோ நியாயாதிபதி வேலையாக இருந்தான். அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்னொரு பெரிய சம்பவம் ஒன்று பண்ணுறான். யோசுவா புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் பாருங்கள். யோசுவா 12:8 பாருங்கள். இந்த பைபிள் ஸ்டடி, அதனால தான் நிறையா சரித்திரங்களையும் ஹிஸ்ட்ரியும் நம்ம பார்க்குறோம். ஏன்னா பைபிள் ஸ்டடினாவே அந்த ஹிஸ்டரிகள் அதில் உள்ளே போய் நல்லா கூர்ந்து கவனிக்கிற ஒரு நேரம் இது. யோசுவா 12:8 பாருங்களேன். யோசுவா இஸ்ரவேல் கோத்திரங்களுக்கு சுதந்திரமாக பங்கிட்டதுமான ஏத்தியர், எமோரியர், கானானியர், பெர்ஷியர், ஏவியர், எபியூசர் என்பவர்களுடைய தேசத்தில் இருந்தவர்களும் யோசுவாவும் இஸ்ரவேல் புத்திரரும் முறியடித்தவர்களுமான ராஜாக்கள் யாரெனில், பார்த்தீங்களா? அப்போ இஸ்ரவேல் புத்திரர்கள் யோசுவாவும் முறியடித்த ராஜாக்கள், எத்தனை ராஜாக்களை முறியடிச்சிருக்கிறான் பார்த்தீங்களா? எரிகோவின் ராஜா, பெத்தேலின் அருகான ஆயின் ராஜா, எருசலேமின் ராஜா, அப்படியே 2 வரும். 2 எடுத்துனீங்கன்னா எத்தனை லிஸ்ட் இருக்குதுன்னு பாருங்களேன். கடைசி வசனம் 24, திர்ஷாவின் ராஜா 1 ஆக இவர்கள் எல்லாரும் 31 ராஜாக்கள், 31 ராஜாக்களை முறியடிச்சிருக்கிறான் யோசுவா. ஸோ இதெல்லாம் ஒரு ஹிண்ட், சரிங்களா? அடுத்தது இன்னொன்று ஒரு எக்ஸ்ட்ரா ஒன்று பாயிண்ட் நான் உங்களுக்கு சொல்ல மறந்துட்டேன். என்னாகமம் 11:4 பாருங்களேன். என்னாகமம் 11:4. என்னாகும் 11:4. பின்பு அவர்களுக்குள் இருந்த பல ஜாதியான அந்நிய ஜனங்கள் மிகுந்த இச்சையில் உள்ளானார்கள். இஸ்ரவேல் புத்திரரும் திரும்ப அழுது, நமக்கு இறைச்சியை புசிக்க கொடுப்பவர் யார்? இவங்களுக்கு என்ன கவலை வந்துச்சு? இவ்வளோ அதிசயங்களை செஞ்சு இவ்வளோ ஆண்டவர் ஜெயிக்க விட்டுட்டு கடைசியில் என்ன இச்சை வந்துடுச்சு அவங்களுக்கு? இதே சாப்பிட்டுக்கிறோமே, நம்ம ஒரே சாப்பாடு சாப்பிட்டுக்கிறோமே, கொஞ்சம் சிக்கன் இருந்தா, கொஞ்சம் பீஃப் இருந்தா, கொஞ்சம் மட்டன் இருந்தா அப்படி நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப இறைச்சிக்கு ஆசைப்பட்டானுங்க. இறைச்சிக்கு ஆசைப்பட்டதுனால கர்த்தருக்கு கோவம் வந்துச்சு. கோவம் வந்த உடனே அழிக்க எல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாரு பாருங்க. உடனே மோசே போறாரு. மோசே போய், ஆண்டவரே ஜனங்களை கையை வைக்காதீங்க, ஏதோ பாவத்தை மன்னிச்சிருங்க, ஏதோ ஒன்று செஞ்சிட்டாங்க, ஏதோ பண்ணிட்டாங்க ஆண்டவரே, சபையாருக்காக மன்னிப்பு கேட்குறாங்க மோசே. அவதான் லீடர்ஷிப், அதான் பாஸ்டருக்கு அழகு. ஸோ எல்லாம் என்ன மாதிரி தப்பு அவங்க பண்ணாங்க, எவ்வளோ முறையிட்டு தேவனுக்கு விரோதமாக அவங்க பண்ணால் கூட அவங்களுக்காக பரிந்து பேசுறது, ஆண்டவர் மன்னிச்சிருங்க ப்ளீஸ், அவங்கள ஆசீர்வதிங்க ஆண்டவரே, அவங்களுக்காக மனசு இறங்க ஆண்டவரே, நீங்கள் அவங்களை கொண்டுட்டீங்கன்னா, நீங்கள் அவங்களுக்கு ஏதாவது ஒன்று செய்யணும்னா தயவு செய்து ஜீவ புஸ்தகத்தில் என் பேரை கிறுக்கி போட்டுருங்க, எடுத்து போடுங்க ஆண்டவர் அப்படின்னு சொல்கிறான். ஆண்டவர் ஸ்டன் ஆகிட்டார். என்னடா அது ஜனங்களுக்காக அவங்கள சாவடிக்கணும்னா ஃபஸ்ட்டு என் பேரை கிறுக்கி போடுறேன்னு சொல்கிறானே, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு உடனே என்ன பண்ணுறாரு, ஒரு 70 பேர் நிற்க வச்சு
ஆவியானவர் இறக்குறார். அங்கே பரிசுத்த ஆவியானவர் எல்லாரும் மேலே வந்துடுறார். வந்துட்டு 70 பேர் வச்சுக்கோ, ஏன்னா நீ சொல்கிறது எல்லாருக்கும் கேட்காது. 70 பேர் உனக்கு அசிஸ்டண்ட் வச்சுக்கோ. அவங்க வந்து ஒரு தலைவர்களாக இருக்கட்டும், கோத்திரத்தின் தலைவர்களாக அவங்க இருக்கட்டும். அவங்க நீங்கள் என்ன சொல்கிறியோ அவங்க வந்து அந்தந்த குரூப்புக்கு பார்த்துப்பாங்க. ஏன்னா இவனுக்கு ரொம்ப கவலை அதிகமாயிடுச்சு. இத்தனை லட்சம் ஜனங்களை நான் மட்டும் எப்படி எவ்வளோ பொறுப்பு ஏமலை வைக்கிறாங்க, என்னால் தாங்க முடியாதுன்னு அவன் கதறான். அப்படி இருக்கும் பொழுது 70 பேரை கூட்டிடு ஆசீர்வாதி அப்படின்றார். பாருங்களேன், 25ஆம் வசனம் பாருங்களேன். கர்த்தர் மேகத்தில் இறங்கி அவனோடு பேசி அவன் மேல் இருந்த ஆவியை மூப்பராகி அந்த 70 பேர் மேலும் வைத்தார். அங்கே இருந்த 70 பேர் மேலே வச்சுட்டார். அதுக்கு முன்னாடி அந்த மன்னிப்பு கேட்குற விஷயத்தை பாருங்களேன், எங்கே வருது பாருங்கள். 15, உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததாலும் இப்படி என்னை செய்யாமல் என் உபத்திரவத்தை நான் காணாதபடி இப்பொழுது என்னை கொன்று போடும் என்று வேண்டிக் கொண்டான் அப்படின்னு போட்டிருக்கு. இன்னொரு இடத்துல வந்து கிறுக்கி போடுங்கன்னே ஒரு வசனம் வரும். நான் அப்படியே ஓரளவு தான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறேன். சரி, வீட்டில் போய் வாசித்து பாருங்கள். 16 பாருங்களேன். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மூப்பரின் தலைவருமாக இன்னார் என்று அறிந்திருக்கிறாயே, அந்த மூப்பரில் 70 பேரை கூட்டி அவர்களை ஆசாரிப்பு கூடாரத்தில் அங்கே உன்னோடு வந்து நிற்கும்படி செய்யி அப்படின்றார். ஸோ அங்கே பரிசுத்தம் படுத்து அவங்க வந்து இப்படிலாம் இருக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சொல்லி கொடுக்குறார். சொல்லிவிட்டு அடுத்து தான் இங்கே சொல்கிறாரு, அவங்க மேலே 25, கர்த்தர் மேகத்தில் இறங்கி அவனோடு இருந்து அவன் மேலே இருந்த ஆவியை மூப்பராகி அந்த 70 பேர் மேலும் வைத்தார். அந்த ஆவி அவர்கள் மேல் வந்து தங்கின மாத்திரத்தில் தீர்க்க தரிசனம் சொன்னார்கள், சொல்லி பின்பு ஓய்ந்தார்கள். பரிசுத்தாவி மேலே வந்த உடனே அடுத்தது 70 பேர் தீர்க்க தரிசனம் சொல்கிறாங்க. எப்படி இருக்கும் அந்த இடம்? ஒத்த தீர்க்க தரிசனம் உரைச்சாலே, தீர்க்க தரிசனம் சொன்னாலே சித்தி பெறுவார்கள். அவங்களோட வாழ்க்கையே மாறிடும். இந்த ஒரு வருஷத்தில் எத்தனை பிரசங்கம் கேட்டாலும் ஒரே ஒரு தீர்க்க தரிசன வசனம், நீ நல்லா இருப்ப அப்படின்னு ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லிட்டாவே போதும். எத்தனை வருஷம் கஷ்டமாக இருந்தாலும் அந்த ஒரு தீர்க்க தரிசனம் வாழ்க்கையை மாற்றிடுமா. அதுதான் கர்த்தருடைய தீர்க்க தரிசனம், அவ்வளோ பவராக இருக்கிறது. அப்போ பாருங்கள், பரிசுத்தாவியினால் 70 பேர் தீர்க்க தரிசனம் சொல்கிறாங்க. அப்பொழுது 2 பேர் பாளையத்தில் இருந்து விட்டார்கள். எல்லாம் தீர்க்க தரிசனம் சொல்கிறாங்க. 2 பேர் மட்டும் நிற்கிறாங்க. யார்? அந்த மாணிக்கம் அந்த பாஷா மட்டும் நிற்கிறாங்க. 2 பேர் மட்டும் ஏஞ்சி நிற்கிறாங்க. பாருங்கள், 2 பேர் பாளையத்தில் இருந்து விட்டார்கள். ஒருவன் பேர் எல்தாத், மற்றவன் பேர் மேதாத். அவர்களும் பேர் வழியில் எழுதப்பட்டிருந்தும் கூடாரத்துக்கு போக புறப்படாதிருந்தார்கள். அவர்கள் மேலும் ஆவி வந்து தங்கினதினால் பாளையத்தில் தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். முடியாதுன்னு சொல்லணும் கூட ஆண்டவர் தீர்க்க தரிசனம் சொல்ல வச்சிட்டார். பரிசுத்தாவியை கொடுத்து தீர்க்க தரிசனம் சொல்ல வச்சிட்டார். இந்த டைமில் இருக்கும்போது ஒரு பிள்ளையாண்டான் ஓடி வந்து, இவங்க அம்மா ஓடி வந்துட்டாங்க. அதுக்குள்ளே, கர்த்தாவே இந்த காணிக்கை ஆசீர்வதிங்க, நீர்தாமே ஆண்டவரே, பரிசுத்தாவியின் அபிஷேகம் ஆண்டவர் இவர்களுக்குள்ள பரிபூர்ணமாக இறங்கட்டும். அதன் மூலியமாக இவர்கள் தீர்க்க தரிசனத்தை ஆண்டவரை பிடித்து கொண்டு அதன்படி நடக்கிற பிள்ளைகளை மாற்றுவீராகப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். யோசுவாவுக்குள்ள இருக்கிற அபிஷேகம் ஆவி மகளுக்குள் செல்வதாக என்று சொல்லி மகளை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். ஆமேன். ஒரு பிள்ளையாண்டான் ஓடி வந்து எல்தாதும் மேதாதும் பாளையத்தில் தீர்க்க தரிசனம் சொல்கிறார்கள் என்று மோசேக்கு அறிவித்தான். உடனே மோசேயின் இடத்தில் உள்ள வாலிபரில் ஒருவனும் அவனுடைய ஊழியக்காரனின் நூனின் குமாரனாகிய யோசுவா பிரதித்திரமாக, என் ஆண்டவனாகிய மோசேயே அவர்களை தடை பண்ணும் என்றான். யோசுவா அவன் சொல்கிறான், வந்து டக்குன்னு ஓடி வந்துட்டான். வாலிபன் போட்டிருக்கு, டக்குன்னு ஓடி வந்து தடை பண்ணுங்க. என்ன எல்லாரும் தீர்க்க தரிசனம் சொல்லிட்டு என்னென்னமோ பெனாத்தின்னு இருக்கிறாங்களே, தடை பண்ணிடுங்க, இது எங்கே போய் முடியுமோ தெரியலையே அப்படின்னு தடை பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு மோசே ஒரு காரியம் சொல்கிறார். என்ன நம்ம சொல்கிறாரு? அதற்கு மோசே, நீ எனக்கா வைராக்கியம் காண்கிறாயோ? நான் மட்டும் தான் பேசணும், நான் மட்டும் தான் ஆவியால் நிறையணும், நீ என்ன வைராக்கியம் எனக்கு மட்டும் அப்படி பாசமாக இருக்கிற மாதிரி நீ என்ன நடிகிறீரோ அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தருடைய ஜனங்கள் எல்லாரும் தீர்க்க தரிசனம் சொல்லத்தக்கதாக கர்த்தர் தம்முடைய ஆவியை அவருக்கு மேல் இறங்க பண்ணினால் நலமா இருக்குமே. வந்திருக்கிற 1 லட்சம் பேர் 30 லட்சம் பேர் எத்தனை பேர் இருந்தாலும் அத்தனை பேர் மேலே எல்லாரும் மேலேயும் ஆண்டவருடைய ஆவியை ஊற்றுனா எப்படி இருக்கும்? நலமா இருக்குமே அப்படின்றான். நீ என்னப்பா 70 பேர் மேலே ஊற்றுறதுக்கே நீ ஸ்டாப் பண்ண சொல்கிற? எல்லாரும் மேலேயும் ஆவியானவர் ஊற்றுனா எல்லாரும் திருந்திடுவாங்களே, எல்லாருமே பரிசுத்த ஆவியால் நிறையப்பட்டா எல்லாருமே திருந்திடுவாங்களப்பா, எவ்வளோ நல்லமா இருக்கும் அப்படின்னு. அதனால தான் யோவேல நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்குன்னா, மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை நான் ஊற்றுவேன் என்றார். பாருங்க, அப்போ யாரெல்லாம் மாம்சமாக இருக்கிறாங்களோ கடைசி நாளில் அந்த சம்பவம் நடக்குது. மோசே சொல்ல போன மாதிரியே எல்லாரும் மேலேயும் கர்த்தர் மாம்சமான யாவர் மேலும், யாவர் மேலும் என்றதுக்கும் எல்லாரும் மேலும்ன்றதுக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது. யாவர் மேலும் சொன்னால் யாரெல்லாம் கர்த்தருக்குள்ளாக இருக்கிறாங்களோ அவங்க தான் யாவர் மேலும். எல்லாரும் அப்படின்னு சொன்னாக்கா எல்லா பொதுமக்கள் எல்லாமே சபைக்கு வரங்க எல்லாருமே சேர்ந்தோம், அது எல்லாரும் மேலும் கிடையாது. யாவர் மேலும்னா யார் கர்த்தருடைய பரிசுத்த ஆவியை ஏற்றுக்கொள்கிறதுக்கு மனதாக இருக்கிறாங்களோ, தாகமாக இருக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் கர்த்தர் என்ன சொல்லுவார்னா அவங்களுக்கு தீர்க்க தரிசனமும் பரிசுத்த ஆவியை கர்த்தர் அவங்களுக்கு கொடுப்பாரு. ஸோ அதனால் அங்கே ஜனங்களுக்காக மடிந்து போகாதபடிக்கு மோசே அங்கே பரிந்து பேசினார். சரிங்களா? இதுதான் சப்ஜெக்ட் ஓவர், இதோட முடிஞ்சிச்சு.
இதில் என்னென்ன விஷயங்கள் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 கொஸ்டின் எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். அதுக்கு நீங்கள் தான் இப்போ ஆன்சர்ஸ் பண்ண போகிறீங்க. அந்த 10 கொஸ்டினுக்கு நம்ம விடையை கண்டுபிடிச்சிட்டா இந்த சப்ஜெக்ட்டு ஓவர் ஆகிடும். சரிங்களா? ஒரு கொஸ்டினாக போடுப்பா. ஃபஸ்ட்டு ஸ்க்ரீன்ஷாட்டில் ஃபஸ்ட்டு இருக்குது. வசனம் இனிமேல் போட வேண்டாம், வசனம் வந்து நான் படிச்சுக்கிறேன். அந்த ஃபஸ்ட்டு கொஸ்டினில் அப்படி நிற்கட்டும். அது ஆன்லைன்லேயும் ப்ராட்காஸ்ட்லேயும் அது வரட்டும். கொஞ்சம் பெருசாக பண்ணிவிடு, அந்த லிரிக்ஸ் உள்ளே போடும்போது அது பெருசாக பண்ணிவிடு. அந்த கொஸ்டினோடு அப்படியே நிற்கட்டும். இப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டின் சொல்கிறேன்னா அது ஆன்சர் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் 2வது கொஸ்டின், அந்த மாதிரி ஒவ்வொரு கொஸ்டின் சொல்லும்போது அப்படியே நம்ம இந்த சப்ஜெக்ட் அப்படியே முடிச்சிடலாம். ஒரு 10 கொஸ்டின் இருக்குது. இந்த 10 கொஸ்டினுக்கு ஆன்சரு நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம். நடத்துன்னு தான் நான் கேட்பேன். இது எப்படி தான் இருக்குது, ஒரு வருஷம் ஃபுல்லாக ஆண்டவருக்கு ஒரு நாள்ன்றது 1000 வருஷம் போலவும், 1000 வருஷம்ன்றது ஒரு நாள் போலவும் இருக்குது அப்படின்னு 365 நாள் ஸ்டூடெண்ட். இப்போ 4ஆம் கிளாஸ் படிக்குது என் பொண்ணு, 5ஆம் கிளாஸ் போகணுன்னு வச்சிங்களேன். ஒரு வருஷம் கஷ்டப்படணும், படிக்கினே இருக்கணும். 6 மாதம் செமஸ்டராக படிக்கணும். படித்து அது வந்து எக்ஸாம் வைப்பாங்க, அதில் பாஸ் ஆகணும். அதுக்கப்புறம் தான் 5ஆவது போக முடியும். ஆனால் இன்னைக்கு ஒரு நாள் ரீகனுடைய பார்வையில் இந்த ஒரு நாள் 365 நாளை போலவும், 365 நாள் இந்த ஒரு நாளை போலவும், ஒரு மணி நேரம் போலவும், அரை மணி நேரம் போலவும் இருக்கிறது அப்படின்னு தான் சொல்ல முடியும். இப்போ நான் இவ்வளோ நேரம் நடத்திட்டேன். இப்போ இதுலேருந்து கேள்வி, அது கரெக்டாக ஆன்சர் சொல்லிட்டீங்கன்னா பாஸு, அடுத்த கட்டத்துக்கு நம்ம போக போகிறோம். அதான் சொன்னேன், ஒரு வருஷத்தை முடிக்கிறத இன்னைக்கு 1 மணி நேரத்தில் நம்ம முடிக்க போகிறோம் அப்படின்னு சொன்னேன். சரி, ஃபஸ்ட்டு கொஸ்டின், மோசே யாருக்கு அடையாளம்? இதை ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். இதான் ஃபஸ்ட்டு கொஸ்டின். சரிங்களா? மோசே யாருக்கு அடையாளம்? அடுத்த கொஸ்டின் போடுப்பா. யோசுவா யாருக்கு அடையாளம்? 2வது கொஸ்டின், யோசுவா யாருக்கு அடையாளம்? ஸோ முன்னாடி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்காக தான் நான் முன்னாடியே நான் கொஸ்டின் மட்டும் சொல்கிறேன். மோசே யாருக்கு அடையாளம், யோசுவா யாருக்கு அடையாளம்? 3வது, மோசேயோடு யோசுவா பிரமாணங்களை பெற்று வந்தது எதற்கு அடையாளம்? மோசேயோடு யோசுவா பிரமாணங்களை பெற்று வந்தது எதற்கு அடையாளம்? இதெல்லாம் ஆவிக்குரிய ரீதியாக நம்ம பார்க்க போகிறோம். டைப் அண்ட் ஆன்டி டைப், நிழலும் பொருளும் தான் நம்ம பார்த்து இந்த சப்ஜெக்ட் முடிக்க போகிறோம். 4வது கொஸ்டின், யோசுவா ஆசாரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதது எதற்கு அடையாளம்? ஆசாரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியல, அது எதுக்கு அடையாளம்? அது 4வது. 5வது கொஸ்டின், யோசுவாவிற்கு பெயர் வைத்தது யார்? இது எல்லாருக்கும் தெரியும், சொல்லுங்கள். மோசே, இது எல்லாருக்கும் தெரியும். பெயர் வைத்தது யார்? 5வது கொஸ்டின் தெரிஞ்சிச்சு எல்லாருக்கும். 6வது, யோசுவா அமலேக்கியரை முறியடித்தது எதற்கு அடையாளம்? ஏன் அமலேக்கியரை முடிச்சது? அதில் என்ன கர்த்தர் ஒளிச்சு வச்சிருக்கிறார்? என்ன அடையாளம் அப்படின்னு. 7வது ஒரு விஷயம் கொஸ்டின், யோசுவா கூடாரத்தில் இருந்து குறிப்பிட்ட காலம் வரைக்கும் இருந்து கானானுக்கு போனது என்ன அடையாளம்? அதுக்கு என்ன அடையாளம்? யோசுவா கூடவே இருந்து குறிப்பிட்ட காலம் வரைக்கும் வனாந்தத்திலே இருந்து அதுக்கப்புறம் கானானுக்கு போனான், அது எதுக்கு அடையாளம்? ஏன் அவன் ரொம்ப நேரம் டிலே பண்ணுறான் அங்கே? 8வது கொஸ்டின், கானான் தேசத்தில் நியாயாதிபதியாக இருந்தது எதை குறிக்கிறது? நியாயாதிபதியாக எதுக்கு கானான் தேசத்தில் அவன் இருக்கணும்? அதுக்கு என்ன அடையாளம்? அது என்ன குறிக்கிறது? 9, 31 ராஜாக்களை முறியடித்தது எதை குறிக்கும்? என்ன அது 31 ராஜாக்களை முறியடிச்சதுன்னா எதை குறிக்கும்? 10வது கொஸ்டின், மோசேக்கு இருந்த கணம் கொஞ்சம் யோசுவா பெற்றுக்கொண்டது எதை அடையாளப்படுத்துகிறது? ஸோ அவங்க இருக்கிற கணத்தை இவன் யோசுவா எடுத்துட்டான், இது எதை அடையாளப்படுத்துது? இதுதான் பதில். சரிங்களா? இதுக்கு நம்ம பதில் கண்டுபிடிக்க போகிறோம். சரி, ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கு ஆன்சர், ஃபஸ்ட்டு கொஸ்டின் மட்டும் போட்டிருப்பா. மோசே, அதாவது உன்னால் முடியும் அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டு கொஸ்டின் போட்டு சொல்கிற ரெஃபரன்ஸு பைபிள் கூட நீ ஓட்டலாம். பைபிள் ரெஃபரன்ஸ் ஓட்டிட்டு மறுபடியும் நான் 2வது கொஸ்டின் சொல்லும்போது நீ 2வது கொஸ்டின் கூட நீ ப்ளே பண்ணிக்கலாம். ஸோ உனக்கு எப்படி ஈஸியாக இருக்குதுன்னு அதை பார்த்துக்குப்பா தம்பி. மோசே யாருக்கு அடையாளம்? மோசே யாருக்கு? யோசுவா நம்மளுன்னு சொல்லிட்டேன். அப்போ மோசே யாராவா இருக்கும்? சீக்கிரமாக சொல்லிவிடுங்க, நான் முடிச்சிடலாம். கர்த்தர். சரி, யாத்திராகமம் 32 பாருங்கள். இதுக்கு ஒரு ரெஃபரன்ஸ். மோசே யாருக்கு அடையாளமாக இருக்கிறாரு? யாத்திராகமம் 32 பாருங்கள். கிறுக்கி போடும். இந்த வருஷம் தான் தேடிட்டு இருந்தேன், அது 32 ஒழிச்சு வச்சுக்கிறார். ஸோ அடுத்த முறை நம்ம பண்ணும்போது அழகாக ஞாபகம் வச்சுக்கலாம். 32 ஈஸியாக இருக்குது பாருங்கள். அப்போது அவர்கள் பாவத்தை மன்னித்தருளினாலும் அவங்களுக்காக பரிந்து பேசுகிறாங்க. அவருக்காக மன்னிக்கிறதுக்கு அவர் ரெக்வஸ்ட் பண்ணுறார். இல்லாவிட்டாலும் என் பேரை கிறுக்கி போடும் அப்படின்னு சொல்கிறார். ஸோ இது ஒன்று, மோசே பரிந்து பேசுகிறார். 1 யோவான் 2:1 பாருங்கள். 1 யோவான் 2:1. 1 யோவான் 2:1. என் பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவளை உங்களுக்கு எழுதுகிறேன். ஒருவன் பாவம் செய்வானால் நீதிபரராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவின் இடத்தில் பரிந்து பேசுகிறார். நீங்கள் பாவம் பண்ணிட்டீங்கன்னா இயேசு கிறிஸ்து அங்கே தப்பு பண்ணிட்டான், பாவம் மன்னிச்சிருங்க, ஏதோ தெரியாமல் செஞ்சுட்டான்,
மன்னிச்சிருங்க ஆண்டவரே. மோசே அங்கே என்ன கேரக்டரு மற்றவங்களுக்காக மன்னிப்புக்கு பரிந்து பேசினாரோ அதே கேரக்டர் இயேசு எடுத்துக்கிட்டார். அப்போ கர்த்தர் கிடையாது, இயேசு கிறிஸ்து. மோசேக்கு அடையாளம் இயேசு கிறிஸ்துவா இருக்கிறார். அப்போ யோசுவாக்கு அடையாளம் என்ன? யோசுவாக்குன்னா யாரு? மோசேக்கு அசிஸ்டன்ட். மோசே இயேசுனா யோசுவா யாரு? சபை மக்கள். நாம தான் கர்த்தர் சொல்றார். சங்கீதம் 45:10 பாருங்க. சங்கீதம் 45 சங்கீதம் 10. அது எடுத்து மாதிரி ஒன்று சொல்கிறேன். யோசுவாக்கு அடையாளம் வந்து மீனிங், யோசுவாவுடைய மீனிங் வந்து ரட்சகன் அப்படின்னு அர்த்தமா. ரட்சகர் அப்படின்னு அர்த்தம். யோசுவா ஒருத்தர் அப்படின்னா ரட்சகர். யோசுவாக்கள் அப்படின்னு என்ன அர்த்தம்? ரட்சகர்கள் அப்படின்னு அர்த்தமா. இப்போ யோசுவானா அவர் ஒருத்தர், இப்போ ரட்சகர்கள் அப்படின்னா நம்ம அதை குறிக்கிறதா இருக்குது. சங்கீதம் 45:10 கேள். சாய்த்து மறந்து விடு. பார்த்தீங்களா? அப்போ உன் ஜனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் மறந்து விடு. அப்படின்னா எகிப்து தான் உன் ஜனம், எகிப்து தான் உன் தாய் தகப்பன் வீடு. அந்த எகிப்தை விட்டு யார் வெளியே வந்தது? யோசுவா வெளியே வந்தது. அதே தான் நம்மளுக்கு சொல்கிறார், உன் ஜனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் மறந்து விடு அப்படின்றார். ஸோ உன் உலகம், உன் பாசம், உறவு, உன் சொத்து, உன்னுடைய பாசம் எல்லாத்தையும் எகிப்தோடு இருந்துரு, அதை மறந்துரு. ஆண்டவருடைய காரியத்தை கவனிக்கும் போது சபை தான் முக்கியம். கவனிக்கும் போது நீங்கள் எதை முக்கியத்துவம் கொடுக்கணும்? துன்மார்க்கமாக வாழ்ந்தா கூட பிறந்த சகோதரனாக இருந்தாலும் விட்டுறணும். ஆவிக்குரிய வாழ்க்கையில் தூரத்து ஒரு சகோதரனாக இருந்தாலும் அவன் தான் சகோதரனாக நினச்சி அவனை வந்து கொண்டு வரணும், அவன் மேலே பிரியப்படணும். அதுதான் தேவன் சொல்கிறார். ஸோ உன் ஜனத்தையும் உன் தகப்பனையும் வீட்டையும் மறந்துரு. இது யார் சொன்னாங்க அப்படின்னா, யார் வந்தா எகிப்தை விட்டு அப்படின்னா யோசுவா தான் வந்தார். அப்போ யோசுவான்றதுக்கு ரட்சகர் அப்படின்னு அர்த்தம். ரட்சகர்கள் கல் அப்படின்னு வந்துச்சுனாவே எல்லாருமே சேர்த்து நம்மளை தான் குறிக்கும். அப்போ இயேசு தான் கல். அப்போ இயேசு ரட்சகர் அப்படின்னா கல்லாக இருக்கிற இயேசு கிறிஸ்து, கண்மலையாக இருக்கிற இயேசு கிறிஸ்து நம்ம சேர்த்துட்டோம்னா நம்ம எல்லாருமே ரட்சகர்களாக நம்ம இருக்கிறோம். ஸோ யோசுவா யார்? என்னதுக்கு அடையாளம்? சபை மக்களுக்கு அடையாளம், நமக்கு அது அடையாளம். மூணாவது கொஸ்டின், மோசையோடு யோசுவா பிரமாணங்களை பெற்று வந்தது எதற்கு அடையாளம்? மோசையோடு யோசுவா பிரமாணங்களை பெற்று வந்தது எதற்கு அடையாளம்? அப்போ எதுக்கு பிரமாணத்தை அவர் வச்சுக்கிட்டார் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து சபை மக்களுக்கு பிரமாணத்தை கொடுக்குறார். கொடுத்தாரா அப்படின்னு பார்க்கலாம் பாருங்க. யோவான் 15:10 பாருங்க. யோவான் 15:10. எப்படி அங்கே மோசே பிரதான கற்பனைகளை எடுத்து அடுத்தது யாரு கையை அவன் மேலே, யோசுவா மேலே கையை வச்சு ஜெபம் பண்ணி, இந்தாப்பா கர்த்தர் எனக்கு கொடுத்த கட்டளை வச்சுக்கோ அப்படின்னு எப்படி கர்த்தரே யோசுவாக்கு இந்த கற்பனை கொடுன்னு சொன்னாரோ அதே போல யோவான் 15:10, நான் என் பிதாவின் கற்பனைகளை கை கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல நீங்களும் என் கற்பனைகளை கை கொண்டிருந்தால் என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்பீர்கள். நான் எப்படி எங்கள் அப்பாவுடைய கற்பனை வச்சுன்னு இருக்கிறேனோ நீங்களும் அதே மாதிரி கற்பனையில் கலந்துட்டீங்கன்னா அடுத்தது நம்மளுக்கு கொடுக்குறார் ஆண்டவர். அதை பெற்றுக்கொள்கிற சாக்கியத்தை கர்த்தர் நம்மளுக்கு கொடுக்குறார். அப்போ அதே கற்பனையை நீங்கள் நிலைச்சிருங்க, அதே அன்பிலே நிலைத்திருங்க அப்படின்றார். அப்போ பிரமாணத்தை ஏன் எடுத்துக்கிறார்? அது என்ன அடையாளம் அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவோடைய பிரமாணத்தை, பிதாவாகிய தேவனுடைய அன்பின் பிரமாணத்தை, அந்த கற்பனைகளை, கர்த்தருடைய வார்த்தை தான் அந்த கற்பனை. அந்த நான் எப்படி நான் நிலைச்சிருக்கிறேனோ அதை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இந்த வேத வசனத்தை உங்களுக்கு கொடுக்குறேன், இந்த வார்த்தையை உங்களுக்கு கொடுக்குறேன், இந்த சத்தியத்தை உங்களுக்கு கொடுக்குறேன், இந்த எல்லா விதமான அதிகாரமும் பெற்ற இந்த வார்த்தையை நான் உங்களுக்கு கொடுக்குறேன், எனக்கு அப்புறம் நீங்கள் வச்சுக்கோங்க. இதுதான் கர்த்தர் அடையாளம். அங்கே எப்படி பிரமாணத்தை அவர் கை மாறி யோசேப்புக்கு கொடுத்தாரோ அதே போல் இயேசு கிறிஸ்துவும் அவருடைய பிரமாணத்தை நம்மளுக்கு, சபையாகிய நம்மளுக்கு அவர் கொடுத்துருக்கிறார். மூணாவது கொஸ்டின் ஓவர். நாலாவது கொஸ்டின், யோசுவா ஆசாரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதது எதுக்கு அடையாளம்? ஏன் அவன் ஆசாரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியலை? ஏசாயா 52:7. ஏசாயா 52:7 அறிவித்து பாதங்கள் எவ்வளோ அழகா இருக்கின்றன அப்படின்றார். அப்போ சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவித்து, அப்போ சமாதானத்தை சொல்லி காரியங்களை சுவிசேஷத்தை அறிவிக்கிற இடமாக இருந்து ரட்சிப்பை பிரசித்தப்படுத்தி, இதெல்லாம் யார் பண்ணுவாங்கன்னா சபை மக்கள் தான் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். ரட்சிப்பை பிரசித்தப்படுத்தி உன் தேவன் ராஜரிகம் பண்ணுகிறார் என்று சீயோனுக்கு சொல்லுகிற சபையாருக்கு தேவன் எப்படிப்பட்டவர், அவர் எவ்வளோ ராஜரிகம் பட்டவர், அவருடைய ஆட்சி எப்படி இருக்கும், அவருடைய ராஜ்யம் எப்படி இருக்கும், அதெல்லாம் சொல்லுகிற சுவிசேஷகனுடைய பாதங்கள் நம்முடைய பாதங்கள் சொல்றார். அப்போ பாதங்கள் அப்படின்னா சபையை குறிக்கிறது. மலைகளின் மேல் எவ்வளோ அழகாக இருக்குது, மலைனா தேவனுடைய ராஜ்யம். அப்போ நம்முடைய பாதங்கள் எல்லாம், இந்த சபை தான் பரலோக ராஜ்யத்துக்கு மிகவும் அழகு. அது வரைக்கும் நாம் இல்லாமல் பரலோக ராஜ்யம் அழகே இல்லை.
எப்போ நம்மளை கூட்டிகிட்டு போய் மேலே உட்கார வைக்கிறாரோ அப்போ தான் ஆண்டவர் பரலோகத்தை அழகுபடுத்துவார். நாம் இருந்தால் தான் அங்கே அழகு ஆகுமா. அதான் மலைகள் மேல் எவ்வளோ அழகாக இருக்கின்றன அப்படின்றார். அப்போ அந்த ஆசாரிப்பு கூடாரம் எதுக்கு அடையாளம்? அன்றைக்கு இருந்த ஆசாரிப்பு கூடாரம் எதுக்கு அடையாளம்னா பரலோகத்தோடைய நிழலாக இருக்கிறது. அதுக்கு வசனம் லேட் ஆகும். ஆசாரிப்பு கூடாரம் என்பது பரலோகத்தோடைய நிழல். அப்படியே பரலோகத்தில் என்ன இருக்குமோ அதுதான் நிழலாய் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, அதே ஃபார்மட் ப்ளூ பிரிண்ட் கொடுத்து இந்த இடத்துல பூமியில் ஆசாரிப்பு கூடாரம் அதே மாதிரி செய்ய, அதே மாதிரி கம்பளம் விரி, அதே மாதிரி தூணை உண்டை பண்ணு, அதே மாதிரி கயிறு இழுத்து தொங்கலை அடி, இந்த வசனங்கள் இந்த மாதுளை பழம் தொங்கட்டும், இந்த குத்து விளக்கு இந்த மாதிரி டிசைனில் இத்தனை மொட்டுகள் இத்தனை பூக்கள் வச்சு இந்த மாதிரிலாம் நீங்கள் ஆர்டிஃபிகேஷன் பண்ணணும். எல்லாத்தையும் ஆண்டவர் பகுத்து ஒரு காரியங்கள் குண்டு ஊசியாக இருந்தால் கூட அது ஒரு மகத்துவத்தை எத்தனை சென்டிமீட்டர் இருக்கணும் கூட அந்த அளவுகளை, அந்த மர அளவுகளை, சித்தி மரம் அந்த மரம் இந்த மரம் வச்சு டிசைன் பண்ண சொல்கிறார். ஏன்னா பரலோகம் அப்படிப்பட்டதான் இருக்கிறது. அது அப்படியே பூமியில் கொண்டு பண்ணுறார். அப்போ யோசுவா பார்த்தான், இதுதான் பரலோகம்னா நான் இங்கேயே இருக்கிறேன். வனாந்திரமாக இருந்தாலும் இதுதானே பரலோகம் சொல்கிறீங்க, நான் இங்கேயே இருந்துடுறேன். அது என்ன காணான் அங்கே போகிறது? பரலோகமே இங்கே வனாந்திரத்தில் இருக்கும்போது நான் எதுக்கு காணானை தேடி போனோம்? அதனால வனாந்திர வாழ்க்கையை அவன் சூஸ் பண்ணானா யோசுவா. நம்ம அப்படி சூஸ் பண்ணுவோமா? ஏதாவது ஒரு நல்ல காரியம் வந்து அங்கே நம்ம போயிடுவோம். இந்த வனாந்திரத்தில் பரலோகத்தை கர்த்தர் உண்டு பண்ணிக்கிறார். சபையை இங்கே வச்சிருக்கிறாரு. பிரச்சனை இருக்குது, சுற்றிடும் சபை இருக்குது அப்படின்னா நீங்கள் எங்கே நல்லா இருக்கணும், அங்கே போனால் ஃபாரினில் போனால் செட்டில் ஆகிடலாம், அங்கே போனால் செட்டில் ஆகிடலாம். சபையை விட்டு அங்கே போயிட்டீங்கன்னா அது அந்த மாதிரி தான் அர்த்தம். ஸோ பரலோகம் இங்கே இருக்குது. அப்போ இதுலேயே நம்ம நாடணும். இந்த வனாந்திர வாழ்க்கையிலே நம்ம கர்த்தருடைய சன்னிதானத்தில் இருக்கும் பொழுது அதுவே எங்களுக்கு போதும் அப்படின்ற அளவுக்கு நம்ம யோசுவா போல் மனப்பக்குவம் நம்மளுக்கு உண்டாகணுமா. சபை போதும், இதுதான் பரலோகன்றது மனப்பக்குவம் நம்மளுக்கு வரணும். அப்போ ஆசாரிப்பு கூடாரம் என்பது பரலோகம், அதுதான் சபையை குறிக்கிறது. மலை என்பது ராஜ்யம், பாதங்கள் என்பது சபையை குறிக்கிறதா இருக்குது. அப்போ சபை தான் பரலோக ராஜ்யத்துக்கு அழகாக இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். அதனால் சில சபை கூடிவதை விட்டு விடுகிறது போல் நீங்களும் விட்டு விடாதீங்க அப்படின்னு கர்த்தர் சொல்கிறார். அப்போ யோசுவா எப்படி ஆசாரிப்பு கூடாரத்தில் பிரியாமல் இருந்தானோ அதே போல் சபை விசுவாசிகள் நாம் வந்து இந்த சபையை விட்டு பிரியாமல் இருக்கிறபடிக்கு யோசுவா இன்னைக்கு நம்மளுக்கு நினைப்பூட்டுகிறாரு. எந்த காலத்திலுமே எந்த சூழ்நிலையுமே சபையை விட்டு நிற்கக்கூடாது. ஏன்னா ஆசாரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாமல் இருந்தால் நம்ம வேதத்தில் வாசம் பார்த்தீங்களா. அப்போ ஆசாரிப்பு கூடாரத்தை விட்டு விலகவே கூடாது, சபையை விட்டு விலகவே கூடாதான். இன்னைக்கு நிறைய பேர் ஏதோ ஒரு தன்னுடைய சுய ஒரு பிரச்சனைனாலேயோ இல்லை ஏதாவது ஒன்று இழிவுனாலேயோ என்ன பண்ணுறாங்கன்னா சபையை விட்டு நின்றுடுறாங்க. அப்படி இருக்கக்கூடாது. யோசுவா போல் ஆசாரிப்பு கூடாரத்திலே நிலைச்சிருக்கணும், பிரியவே கூடாது அப்படின்னு நம்மளுக்கு சொல்லி கொடுக்குறோம். 4வது கொஸ்டின் ஆன்சரு முடிஞ்சிச்சு. சரிங்களா. அப்போ சபையை விட்டு நிற்கக்கூடாது, ஆசாரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியல, அதே போல் சபையை விட்டு பிரியக்கூடாதுன்றதை கர்த்தர் நம்மளுக்கு கற்றுக் கொடுக்குறார். 5வது யோசுவாவிற்கு பெயர் வைத்தது யார்? மோசே. சரிங்களா. ஒபதியா 1:21 பாருங்கள். ஒபதியா 1:21 அதோட ப்ரூஃப் ஏதாவது இங்கே எழுதியிருக்கேன், நான் பார்க்கலாம் பாருங்கள். ஒபதியா 1:21. எழுதிட்டீங்களா? ஆமோஸ் பக்கத்தில் வரும். ஒபதியா 1:21. ஏசாவின் பர்வதத்தை நியாயந்திருப்பதற்காக இரட்சகர்கள் சியோன் பர்வதத்தில் வந்தேறுவார்கள். பார்த்தீங்களா, இரட்சகர்கள் அப்படின்னு போட்டிருக்கு. அப்போ நம்மளுக்கு யாருங்க பேர் வச்சா? யோசுவாவிற்கு பேர் வைத்தது யாரு? மோசே. அப்போ சபைக்கு நம்மளுக்கு என்ன பேரை கர்த்தர் வச்சிருக்கிறார் தெரியுமா? யோசுவா அப்படின்னா இரட்சகர்னு அர்த்தம். இப்போ நம்மளுக்கு ஆண்டவர் என்ன பேர் வச்சிருக்கிறாரு? இங்கே பாருங்க, இரட்சகர்கள். இரட்சகன் இல்லை, இரட்சகர்கள் அப்படின்னா சபை மக்கள். அப்போ இரட்சகர்கள் சியோன் பர்வதத்தில் வந்தேறுவார்கள். இப்போ நம்மளுக்கு ஒரு பேர் இருக்குது. என்ன பேர்? இரட்சகர்கள். நம்மளும் இரட்சகர்களாக இருக்கிறோமா? அப்போ நியாயாதிபதி காலத்தில் ஒரு இரட்சகனை கர்த்தர் ஏற்படுத்தினார். அந்த இரட்சகன் அங்கெல்லாம் இரட்சகன் ரட்சகன் ரட்சகன் ரட்சகர் தான் வந்துட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்மளை கர்த்தர் இரட்சகர்கள்ன்றாங்க. அப்படின்னா 1000 யோசுவாக்கள் உட்கார்ந்துட்டு இருக்கிறோம் அப்படின்னு அர்த்தமா. அப்போ நம்மளுக்கு பேர் வச்ச இரட்சகர்னு பேர் வச்சவர் நம்முடைய ஆண்டவர். இன்னும் புதிய ஏற்பாட்டில் மாஸ்டர் பார்த்தீங்கன்னா பவுல் காலத்தில் பார்த்தீங்கன்னா ஆண்டவருடைய சபைக்கு பேர் என்ன தெரியுமா? கிறிஸ்துவின் சபைன்னு தான் வச்சிருக்கிறார். பெந்தெகோஸ்து சபையோ அந்த சபையோ எந்த சபையோ இல்லை, பேரே வந்து ஆண்டவர் வச்சது கிறிஸ்துவின் சபைன்னு தான் அறிமுகப்படுத்திருக்கிறார். இதோ கிறிஸ்துவின் சபையிலேருந்து நாங்கள் வருகிறோம், கிறிஸ்து தான் எங்களுக்கு எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நிறைய பேர் தூய பேதுரு ஆலயம், பேதுருவே சொல்கிறான் இயேசு கிறிஸ்து தான் முக்கியமான ஆண்டவர்னு. இவன் பேதுரு மேலே ஒரு ஆலயத்தை கட்டான், தூய பேதுரு ஆலயம், தூய பவுல் ஆலயம், தூய தோமா ஆலயம் அப்படின்னு பேர் வச்சிட்டான். இது எவ்வளோ பெரிய தப்பு தெரியுமா? ஆண்டவர் கடைசி காலத்தில் இந்த சர்ச்சைக்கெல்லாம் கர்த்தர் தண்டனை கொடுப்பார். அப்படிலாம் பேர் வைக்கக்கூடாது. இயேசு கிறிஸ்து மேலே தான் சபையை பேர் வைக்கணும். கிறிஸ்துவின் சபை அப்படின்னு தான் பேர் வைக்கணும். அதுதான் மூல ஆதாரமாகவே அதுதான் வச்சிருக்கணுமா. அப்போ கிறிஸ்துவின் சபை இதுதான். இது என்ன பேஸ்மெண்ட்னா பேர் வித்தியாசமாக இருந்தாலும் இதோட ஒழுங்கு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா
இயேசு கிறிஸ்து தான் குறிக்கும். கிறிஸ்துவுடைய சபையாக தான் இருக்கும். ஏன்னா கிறிஸ்தவர்கள் அதுதான் முக்கியம். அதுதான் அப்போஸ்தலர்கள் எல்லாம் சேர்ந்து ஐக்கியமாக இருக்கிறது. அதுதான் அந்த பேர் வச்சிருக்கிறோம். சில பேர் தன்னுடைய பேர்லேயே பேர் வச்சுருப்பாங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப யோசிக்க வேண்டியது. ஒருத்தர் பேர் வச்சிருக்கிறார், அருணோதயம் தேவ சபை அப்படின்னு வச்சிருக்கிறார். அது தேவனுடைய சபை தான். அருணோதயம்னா அவருடைய பேர். அவர் பேரில் தேவனுக்கு முன்பாக ஒரு பேரை போட்டு, அவர் பேரை போட்டு அருணோதயம் தேவ சபை அப்படின்னு பேர் வச்சிருக்கிறார். முன்னாடி போட்டுக்கிறார். எவ்வளோ துணிகரம் பார்த்தீங்களா அந்த பாஸ்டருக்கு, தன்னுடைய பேரை சபைக்கு முன்னாடி வச்சிருக்கிறது. அப்போ சபைன்றது தேவனுடைய பேர். யாரையோ சகோதர சகோதரி குற்றப்படுத்திட்டு, ஏதோ ஒன்று குறை சொல்லிட்டு, ஏதாவது ஒன்று இல்லாததை போட்டு கொடுத்துட்டு, ஏதாவது அந்த 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 சகோதரியை பற்றி, அந்த சகோதரனை பற்றி ஏதாவது ஒன்று இழிவாக பேசிட்டு முடிச்சிடலான்னா அப்படிப்பட்ட சபை கிடையாது. கிறிஸ்துவின் சபையில் குறையோ குற்றமோ ஏதாவது ஒன்று தென்பட்டுச்சுன்னா ஆண்டவர் வாழ்க்கையே காலி பண்ணிடுவார். ஏன்னா நிறைய பேர் சம்பவங்கள் நம்ம வாசிக்கிறோம். சபைக்கு விரோதமாக இருக்கிறவர்கள் காணாமல் போயிட்டு இருக்கிறாங்க. நம்ம வாழ்க்கையிலும் நிறையா நடந்திருக்குது. சபைக்கு விரோதமாக இருந்தவர்கள் ஊர் அட்ரஸே தெரியாமலாம் போயிட்டு இருக்கிறாங்கன்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அப்போ சபை என்பது தேவன் வைத்திருக்கிற ஒரு மிகப்பெரிசு. அந்த சபைக்கு என்ன பேர் வச்சிருக்காங்க? இரட்சகர்கள்னு பேர் வச்சிருக்கிறார். நம்மளுக்கு தேவன் வச்ச பேர் இரட்சகர்கள். அப்போ யோசுவாவுக்கு பேர் வைத்தது மோசே, நமக்கு பேர் வச்சது இயேசு கிறிஸ்துவாக இருக்கிறாரு. அடுத்தது 6வது கொஸ்டின். யோசுவா அமலேக்கியரை முறியடித்தது எதற்கு அடையாளம்? யோசுவா அமலேக்கியரை முறியடித்தது எதற்கு அடையாளம் அப்படின்னு பார்க்கணும்னா பார்க்கலாம் பாருங்கள். யாத்ராகமம் 17:8 பாருங்கள். அமலேக்கியர் அதை பற்றி தான் நம்ம ஹிஸ்ட்ரி அங்கே பார்த்தோம். சீக்கிரமாக எடுங்க, ஒரு 10 நிமிஷம் தான் இருக்குது. யாத்ராகமம் 17:8. யுத்தம் பண்ணாங்க. சரிங்களா? அமலேக்கியர் யுத்தம் பண்ணாங்க. அமலேக்கியர் எப்படிப்பட்டவங்க? பின்னாடி பலவீனலாம் இருக்கிறவங்கள பார்த்து அடித்து இஸ்ரவேலில் அப்படி ஜெயிக்கிறவங்களா இருக்கிறாங்க. சரிங்களா? அதே 16ஆம் வசனம் பாருங்கள். அமலேக்கியன் கை கர்த்தருடைய சிங்காசனத்துக்கு விரோதமாக இருந்தபடியால் தலைமுறை தோறும் அவனுக்கு விரோதமாக கர்த்தரின் யுத்தம் நடக்கும் என்றான். ஸோ கர்த்தருக்கு விரோதமாகவே கடைசி வரைக்கும் தலைமுறையாக அந்த அமலேக்கியர் இருப்பார்கள். இது யாரும் அடையாளப்படுத்துது அப்படின்னா ஏசாயா 14ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் பாருங்களேன். இது யார் அடையாளப்படுத்துதுன்னு சொல்கிறேன். ஏசாயா 14:13. ஏசாயா 14ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். நான் வானத்துக்கு ஏறுவேன், தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன், வடப்புறங்களில் உள்ள ஆராதனை கூட்டத்தின் பர்வதத்தில் வீற்றிருப்பேன் என்றும், நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன், உன்னதமான ஒரு ஒப்பாவேன் என்றும் நீ இருதயத்தில் சொன்னாயே. ஆனாலும் நீ ஆகாதமான பாதாளத்திலே தள்ளுண்டு போனாய். பார்த்தீங்களா? அப்படியே கரெக்டாக பொருந்தது. அமலேக்கியர்கள் கர்த்தருக்கு விரோதமாக இருந்தாங்க, இவங்களும் கர்த்தருக்கு விரோதமாக தன்னை உயர்த்தி காட்டணும்னு நினைக்கிறாங்க. யார் தெரியுமா? சாத்தான். அதுதான் குறிக்குது. அமலேக்கியர்ன்றது சாத்தான். அப்போ சாத்தானோடு நம்மளுக்கு போராட்டம் இருக்குதா அப்படின்னா பவுல் அதை தான் சொல்கிறார். எபேசியர் 6:12 பாருங்கள். எபேசியர் 6:12 என்ன போராட்டம்ன்றது ஆண்டவர் சொல்கிறார் பாருங்கள். எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் தான். மாம்சத்தோடும் அல்ல, இரத்தத்தோடும் அல்ல. ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மன்னங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. யோசுவாக்கு எப்படி அமலேக்கியரோட போராட்டம் இருந்துச்சோ, அமலேக்கியர் யாரு? சாத்தான் தான். 6வது கொஸ்டின் வந்துட்டோம், நல்லா கவனிங்க. அமலேக்கியர்கிட்ட ஏன் யோசுவா போரிட்டாரு, அதுக்கு என்ன அடையாளம் பார்க்கும் பொழுது அமலேக்கியர் சாத்தான். இன்னைக்கு நம்மளுக்கு சாத்தானோட போராட்டம் இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக இருக்குது. துரைத்தனங்கள், அதிகாரங்கள், பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகள், வானமண்டல பொல்லாதாவி சேனைகளோடும் நமக்கு போராட்டம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டார். சரிங்களா? அது நம்மளுக்கு போராட்டம் இருக்குது. இன்னொன்று நம்ம பார்க்கலாம் பாருங்கள். இது கொஸ்டின் இல்லை, இதனால் எக்ஸ்ட்ரா ஒரு கேள்வி மாதிரி நீங்கள் வச்சுக்கங்க. சரிங்களா? மோசே கையை தூக்குனார்ல, அதுக்கு என்ன அடையாளம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும் பொழுது அதுக்கு சொல்கிறார். எசேக்கியேல் 21ஆம் அதிகாரம் எடுத்துக்கலாம். எசேக்கியேல் 21. இது சும்மா எக்ஸ்ட்ரா பாயிண்ட் மாதிரி, எக்ஸ்ட்ரா கொஸ்டின் நம்ம ஆன்சர் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். எசேக்கியேல் 21:9 வசனம் பாருங்களேன். மனுபுத்திரனே, தீர்க்கதரிசனம் உரைத்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், பட்டயம் கூர்மையாக்கப்பட்டது, அது தொலைக்கப்பட்டும் இருக்கிறது. பட்டயம்னா கர்த்தருடைய வார்த்தை. சரிங்களா? அந்த கர்த்தருடைய வார்த்தை தொலைக்கப்பட்டிருக்குதான். 2 பக்கம் இருபுறம் கருக்குள்ள ஒரு பட்டயமா இருக்குது. அங்கேயும் வெட்டும், இங்கேயும் வெட்டும். சொல்ற எண்ணெயும் வெட்டும், கேட்கிற உங்களையும் வெட்டமா இருக்குது. அதுதான் ஜாக்கிரதையுடன் கர்த்தருடைய திருவசனத்தில் கை கொள்ளணும் அப்படின்னு வேதத்தில் இருக்குது. 10ஆம் வசனம். மகா சங்காரம் செய்வதற்கு அது கூர்மையாக்கப்பட்டிருக்கிறது. கடைசி நாளில் மகா சர்வாங்கம் அடிச்சு கொள்ற அளவுக்கு ஆண்டவர் பட்டயத்தை தீட்டி வச்சுன்னுக்கிறார். மின்னத்தக்கதாய் அது துலக்கப்பட்டிருக்கிறது. சந்தோஷப்படுவோமோ? ரொம்ப சந்தோஷமா, ஒன்றும் ஆகாதுன்னு சொல்லி ஜாலியாக திரிஞ்சுன்னு இருக்கிறீங்க, ஒரு பிரச்சனையும் இல்லாமல். பட்டயம் கூர்மையாகிட்டே இருக்குது. ஒரே போட கழுத்தில் போடுவார். கடைசியில் மன்னிப்புலாம் இல்லை. கடைசி காலம் ஒன்று இருக்குது, ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளணும். அதுக்காக ஆண்டவர் ஒரு பெரிய ஒரு நாளை வச்சிருக்கிறாரு. அப்போ ஆண்டவர் வந்து விசுவாசிப்பாங்க.
அப்போ அந்த காலத்தில் எல்லாரும் தான் விசுவாசிப்பீங்க. அதுக்கு ஆண்டவருக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை. இந்த காலத்தில் நீ விசுவாசிக்கல, ஆண்டவருக்கு விரோதமாக நீ நடக்கிற, பிரியமாய் நடக்கல அப்படின்னா யோசிக்கவே மாட்டார். அப்படியே தூக்கி கடலை தூக்கி போட்டுருவார். கொந்தளிக்கும் கடலை தூக்கி போட்டுருவார். சான்ஸே கிடையாது அவங்களுக்கு. நம்மளுக்கு இப்போ பரிசுத்தமாக இருக்கிறவங்களுக்கு, ஆண்டுடைய வருகைக்கு ஆயத்தமாக இருக்கிறவங்களுக்கு, நம்மளுக்கு பரிசுத்தமாக இருக்கிறவங்களுக்கு கர்த்தர் நம்மளுக்கும் நியாய தீர்ப்பு கிடையாது. இல்லையே நியாய தீர்ப்புனால நம்ம கணக்கு ஒப்பிக்கணுமே அப்படிலாம் கிடையாது. கணக்கு யார் நம்ம ஒப்பிப்பாங்க? நம்ம ஒப்பிக்க வேண்டியது இல்லைங்க. இயேசு கிறிஸ்து தான் பிதாவாகிய தேவனுக்கு இந்த மாதிரி இவங்களெல்லாம் அது பலன் கொடுக்குறனால அது இனிமே தான் நீ வா, நீ என்ன தப்பு பண்ண தெரியுமா, நீ ஏன் இது பண்ண, இந்த மாதிரி கணக்கு நியாயம் விசாரிக்கல. அந்த காலத்தில் கணக்கு விசாரிக்கவே கிடையாது. நீ என்ன பண்ணியோ அதோட பலன் என்ன பலன் இருக்குதோ அந்த மார்க் என்னமோ, நீ நல்லா பாஸ் ஆகிட்டேன்னா நீ மேலே போ, ஃபெயில் ஆகிட்டேன்னா நரகத்துக்கு போ. இது மட்டும்தான் நடக்குமே தவிர கடைசி காலத்தில் ஒரு சான்ஸ் கொடுப்பார் ஆண்டவர். 1000 வருட அரசாட்சியில் எல்லாரும் ஆண்டவர் ஏற்றுக்கொள்வாங்க அந்த பிஸ்னஸே கிடையாது. 1000 வருட அரசாட்சி பரிசுத்தவான்கள் மட்டும்தான், அநீதியானவர்கள் கிடையாது. அவங்க பாதாளத்தில் போய் எழுந்துருவாங்க. பாதாளத்துக்கு அப்புறம் தான் நரகத்துக்கு போவாங்க. 2 ஸ்டெப்பு அவங்களுக்கு இருக்குது. அது போல தான் கர்த்தர் வச்சிருக்கிற. நிறைய அது கூட நிறைய பாடங்கள், நரகம்னு ஒரு சப்ஜெக்ட், அதில் நிறைய பாடங்கள் இதை பற்றி நான் நடத்துவேன் பாருங்கள் ஃப்யூச்சரில். இப்போவே நம்ம பலனை அனுபவிச்சாதான் டைரெக்டாக சொர்க்கம் இருக்குது. நியாய தீர்ப்பு நாள்லாம் கிடையவே கிடையாது. ஆண்டவர் அதை வச்சுக்கல. நியாய தீர்ப்பு நாள் இருக்குது. என்னது? அவர் வர்றதான் நியாய தீர்ப்பு நாள். அந்த நியாய தீர்ப்பு நாளில் நீ என்ன பலனை சேர்த்து வச்சிருக்கிறியோ அது பலனுக்கு ஏற்ற மாதிரி கர்த்தர் உனக்கு பரிசை கொடுப்பார். தக்க பலனை உனக்கு கொடுப்பார். பலனே இல்லை, சபைக்கே வரல, யாருக்குமே பிரயோஜனமாக இல்லை, ஆராதனையில் எதுக்குமே கலந்துக்கிறது இல்லை, துரோகமாக வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க, வெளியே துர்ச்செய்தியை பரப்பிட்டு இருக்கிறீங்க, ஒன்றுத்துக்கும் ஆண்டவருக்கு பிரியமாக இல்லை அப்படின்னா பாதாளம் அடுத்தது அங்கே போய் சேர வேண்டிதான். அப்படிப்பட்டவங்களுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணலாமா? அவங்களோட குருடனுக்கு நீங்கள் வழிகாட்டினால் நீங்களும் நரகத்துக்கு போக வேண்டியதான். அதனால தான் தகப்பனையும் ஜனத்தையும் மறந்துடு, எரிச்சு என்ன உனக்கு கரெக்டு தோணுதோ ஆண்டவருடைய சன்னதியில் வந்துரு. சகோதரி குறை சொல்லிக்காத, பகச்சிக்காதீங்க அப்படின்னு ஆண்டவர் அதுதான் சொல்கிறார். இதுதான் பரலோகத்துக்கு போகுமே தவிர கூட பிறந்தவங்க பரலோகத்துக்கு வரமாட்டாங்கன்னு ஆண்டவர் சொல்கிறார். அப்போ யாருக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க? கூட பிறந்தவங்களுக்கா, ஆவிக்குரிய சகோதரிகளா? யாருக்கு சப்போர்ட் பண்ணுன்றது கொஞ்சம் நீங்கள் யோசனை பண்ணி பாருங்க. சரிங்களா? இது ஒரு காரியம். அப்போ குமாரன் யாருன்னு சொல்கிறத பாருங்க. சந்தோஷப்படுவோமோ ஆதி என் குமாரனுடைய கோல். பார்த்தீங்களா? அங்கே மோசையோட கோல் உயர்த்தி பிடிச்சது. இங்கே என்ன சொல்கிறாரு? இது குமாரனுடைய கோல்பா, என்னுடைய இயேசு கிறிஸ்துவோட கோல்பா. அதுதான் நியாயம் இருக்கும். கடைசியில் இயேசு கிறிஸ்து தான் கணக்கு ஒப்புவிப்பார். அவர் தான் இந்த ஒரு கோல் வச்சிருக்கிறாரு. அது சகல விருட்சங்களையும் அலட்சியம் பண்ணுமா, ஒத்தரையும் மதிக்காது. கடைசியில் இயேசு வரும்பொழுது நீ என்னதான் கெஞ்சி கூப்பாட்டப்படலாம், அலட்சியம், வாசலை அடைச்சிடுவார். நீ யாரும் தெரியாது. இல்லை உங்களுடைய நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தணும் அல்லவா, உங்களுடைய நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் சொல்ல மறுவார்கள், என்னென்னமோ சொல்லுவாங்க. கர்த்தர் சொல்வார் ஒரே ஒன்று, உன்னை நான் அறியேன் என்றார் கர்த்தர். கடைசி நாட்களில், கடைசி காலத்தில் நீ ரட்சிக்கப்பட்டு இதோ ஆண்டவர்னா கதவு சாத்தப்படும். ஒன்றுமே இல்லை, மன்னிப்பே கிடையாதான். அதனால தான் இதுதான் கடைசி வாழ்க்கை. இதுக்கப்புறம் திருந்தலைன்னா முடிஞ்சிச்சு நம்ம லைஃப், அடுத்தது நரகம் தான். அதான் கடைசி எச்சரிப்பு சபைக்கு தேவன் சொல்றார். அது குமாரனுடைய கோலா இருக்கிறது. குமாரனுடைய கோல்னா இயேசு கிறிஸ்து தான் அர்த்தம். யார் இயேசு கிறிஸ்துவை சபையில் இயேசு கிறிஸ்துவை உயர்த்தி ஆராதிக்கிறீங்களோ, நிறைய பேர் பாட்டு பாடும்போது கையை உயர்த்துறதே கிடையாது, அப்படியே உட்காந்துக்கிட்டே இருக்கிறது, அப்படியே என்னென்னமோ யோசிக்கிறது, கை இப்படியே கட்டின்னு இருப்பாங்க. சில பேர் சேரில் இப்படியே உட்காந்துருப்பாங்க, சில பேர் அப்படியே உட்காந்துட்டே இருப்பாங்க, சில பேர் இப்படியே கை வச்சுட்டு இருப்பாங்க, சில பேர் இப்படியே இருப்பாங்க திறந்துட்டு இருப்பாங்க, சில பேர் இப்படி பேசிக்கிட்டே இருப்பாங்க. அலட்சியம். இயேசு கிறிஸ்துவை உயர்த்தலை அப்படின்னா வாழ்க்கையில் தோத்துருவீங்க. எப்போ கோல் உயர்த்தப்படுதோ, மோசே உயர்த்தினான கோலோ ஜனங்க ஜெயிப்பாங்க. மோசே கீழே இறங்கிட்டானா, இயேசுவை நீங்கள் கீழே இறங்கிட்டீங்க, கையை தூக்கலை அப்படின்னு சொன்னால், ஆராதிக்கலைன்னு சொன்னால் வாழ்க்கையில் ஃபெயில் ஆகிடுவாங்க. தோல்வி, எது எடுத்தாலும் தோல்வியில் போய் அது முடியும். அதை தான் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. அப்படிப்பட்ட கூட்டம் இயேசுவை தூக்கி உயர்த்தலை அப்படின்னா அந்த கூட்டத்துக்கு ஒரு பேர் இருக்குது, பன்றி கூட்டம்னு சொல்கிறார் ஆண்டவர். பன்னி பார்த்தீங்கன்னா சாகும்போது தான் மேலே பார்க்குமா, அந்த காலை கட்டி நடுவில் கொம்பை ஊடால விட்டு தூக்கிட்டு போகும்போது தான், ஓ வானம்னு ஒன்று இருக்குதோ, அவ்வளோ பெருசாக இருக்குது இது அப்படின்னு அப்போ தான் தெரியுமா. அது வரைக்கும் கீழே தான் பார்த்துட்டு இருக்கிறோமா. எனக்கு வேணும், என் பொண்டாட்டி நல்லா இருக்கணும், என் பிள்ளைங்க நல்லா இருக்கணும், அங்கே அடித்து சம்பாதிக்கணும், இங்கே உரைச்சி சம்பாதிக்கணும், இங்கே கீறி சம்பாதிக்கணும், இதுக்கு நம்ம லாபத்துக்கு எடுத்து ஓடணும், இதை குடிக்கணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும், இப்படியே தான் இருக்கணும். இது பன்னி வாழ்க்கை, பன்னி குணம். இப்படிப்பட்டவங்களுக்கு இருக்கிறவங்களுக்கு மேலானவைகள் கிடையாது, கீழானவைகளை தான் நாடிட்டு இருக்கிறாங்கன்னு அர்த்தம். அதான் ஆண்டவர் சொன்னார், கீழானவங்களே அல்ல மேலானவர்களே நாடுங்கள். ஆண்டவர் சொல்கிறார், மேலே பார்க்கணும், இயேசுவை பார்க்கணும். நீங்கள் உயர்த்துனீங்கன்னா வாழ்க்கை வெற்றி பெறும். கீழே இருந்தீங்கன்னா, கீழே பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, கீழே கையை கோலை இறக்கிட்டீங்கன்னா வீழ்ச்சிக்கு அடையாளமாக இருக்கிறது. அதான் மரண இருளில் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் நான் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். கோல் என்பது இயேசு கிறிஸ்து, தடி என்பது பரிசுத்த ஆவி. தடி தான் நம்மளுக்கு சப்போர்ட். அப்போ இயேசு கிறிஸ்து நம்மளுக்கு கோலாக இருக்கிறார், தடி பரிசுத்த ஆவியானவராக இருக்கிறார். 2 பேரும் சேர்ந்து நம்மளை தேற்றுகிறார்கள். அதுதான் அப்போ வார்த்தையில் நம்ம இருக்கும்போது ஆக்டிவாக இருக்கணுமா.
அதுதான் முக்கியம். ரொம்ப ஆக்டிவாக இருங்க. டக்குன்னு ஆராதனை வந்து கலந்து கொள்ளுங்க. ஏதாவது ஒன்றா பிரச்சனைனா உடனே சோர்ந்து போயிடாதீங்க. ஏதாவது குறை ஒன்று கண்டுபிடிச்சிட்டாங்க, ஏதாவது ஒன்று பண்ணிட்டாங்கன்னா நான் சபைக்கு வரமாட்டேன், நின்றுட்டோம் போ அப்படின்லாம் சொல்கிறதுலாம் இருந்துச்சுன்னு வச்சுக்கலாம், ஆக்டிவ் இல்லைன்னு அர்த்தம். அது ஒரு பிக்சர் ஒன்று இருக்கும்பா, ஒரு அந்த இன்னொரு பிக்சர் கடைசியில் ஒன்று இருக்கும் பாருப்பா, MOSன்னு ஸ்டார்ட் ஆகும் பாரு, மொஸ்கிட்டோ. அதை போட்டு விடுங்கப்பா. அங்கே பாருங்கள், இது 2 இருக்குது. என்னது? கொசு, காஃபியில் விழுந்துச்சு. சரிங்களா? இது எப்போ நம்ம நடக்கும்? நீங்கள் உடம்பு அசைக்கலைன்னா கொசு வந்து கடிக்கும். அசைஞ்சிக்கிட்டே இருந்தால் கொசு கிடைக்காது. அசையாமல் இருக்கும்போது தான் கொசு கடிக்கும். எப்போ நீங்கள் வார்த்தையில் ஆவியில் அனலாக இருக்கணும், கொஞ்ச நாச்சும் ஆக்டிவாக இருக்கணும். ஆவியில் செத்து போன மாதிரி இருந்தீங்கன்னா கண்ட கொசுங்க, கண்ட பிரச்சனைகள், கண்ட கரமாலங்கள்லாம் உங்களை கடிக்கும். யாரோ இருக்கிறவங்களாம் கடிப்பாங்க. ஆக்டிவாக இருக்கணும். வார்த்தையில் சூடு உண்டாக, வார்த்தையில் ஆக்டிவாக இருந்தீங்கன்னா எந்த கொசுமே உங்களுக்கு ஒன்றும் செய்ய முடியாது. எந்த கொசுமே உங்களை தொந்தரவு பண்ணாது. அதுதான் ஆக்டிவாக இருக்கணும். இன்னொன்று, ஏன் வந்து விழுந்துச்சு? காஃபி ஆறி போச்சு. சூடாக இருக்கும்போது குடிக்கணும். சூடாக இருக்கும்போது குடித்தா விழுறது சான்ஸே இல்லை. ஆவியில் நீங்கள் அனலாக இருக்கணும். அனலாக இருந்துட்டிங்கன்னா எந்த உங்கள் பரிமள தைலத்தை கெட்டு போக பண்ணாது, நார போக பண்ணாது. நீங்கள் விஷமாக மாற மாட்டீங்க. உங்களுக்குள்ள எப்பேற்பட்ட கலையும் யாரும் விதைக்கவே முடியாது. அப்போது நீங்கள் விழுந்துச்சுன்னா உங்கள் ஆவி ஆறி போச்சுன்னு அர்த்தம். அதனால தான் கண்ட ஈலாம் வந்து உழுது. அதனால் உங்கள் சரீரத்தையும் உங்கள் ஆவியையும் உற்சாகப்படுத்துங்க. எதுவுமே வந்து அண்டை விட்டுறாதீங்க. அதனால ஒரு சின்ன ஒரு ஆக்டிவ்ன்றதுக்காக உங்களுக்கு நான் எடுத்துகிட்டு வந்திருக்கிற ஒரு காரியம், குத்து விளக்கு ஆசாரிப்பு கூடாரத்தில் இருக்குது. அது எண்ணெயை ஊற்றி எரிய வச்சுக்கிட்டே இருக்கணுமா, ஆக்டிவ்லேயே இருக்கணுமா பிரதான ஆசாரியன். அந்த ஒரு பிக்சர், கடைசி பிக்சர் ஒன்று இருக்கும், அதை மட்டும் போட்டிருப்பேன். குத்து விளக்கு பிரதான ஆசாரியன் வந்து அதை ஏற்றிக்கிட்டே இருக்கணுமா, அதை பராமரிச்சுக்கிட்டே இருக்கணும், ஆக்டிவ் ஆகிட்டே இருக்கணும். ஆவியில் எண்ணெய், பரிசுத்த ஆவியான ஒரு குத்து விளக்கு தான் இயேசு கிறிஸ்து. அந்த இயேசு கிறிஸ்துவோட பரிசுத்த ஆவியினால் நம்ம எண்ணெயை நம்ம அபிஷேகம் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது தான் வாழ்க்கை நல்லா இருக்குமா, வாழ்க்கை ஜம்முன்னு இருக்குமா. அதுதான் ஆண்டவர் சொல்கிறார். அப்படிப்பட்ட வாழ்க்கையாக நீங்கள் இருக்கணும் அப்படின்றார். சரிங்களா? சரி, இப்போ அடுத்தது என்ன கொஸ்டின் வரணும்? 7வது கொஸ்டின் நம்ம பார்க்கலாம் பாருங்கள். 7வது கொஸ்டின் என்ன கொஸ்டின்? யோசுவா கூடாரத்திலிருந்து யோசுவா குறிப்பிட்ட காலம் வரைக்கும் கானானுக்கு போனார். அது எதற்கு அடையாளம்? ஸோ அந்த கூடாரத்திலே இருக்கிறான். ஏன் இருக்கிறான் அப்படின்னா, அதான் நான் உங்களுக்கு பதில் சொல்லிட்ட பாருங்க. அது சபை, அதை கூடாரத்திலே அங்கேயே இருக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். அந்த சபையை விட்டு வெளியே போயிடக்கூடாது. அதனால தான் வந்து என்ன பண்ணுறாரு, அந்த ஆசாரிப்பு கூடாரத்திலே அவர் இருக்கிறாரு. ஏன் அங்கேயே கொஞ்ச நேரம் இருக்கிறாரு அப்படின்னா, அவருக்கு அதுவே போதும். இந்த ஆசாரிப்பு கூடார வேலை செய்கிறதுலே அவர் வந்து நான் இங்கேயே இருக்கிறேன், இந்த ப்ராசஸ்லேயே நான் இருக்கிறேன், இதிலே நான் ஆக்டிவாக இருக்கிறேன் அப்படின்னு வனாந்திர வாழ்க்கையில் ஆசாரிப்பு கூடத்தை சான்ஸ் பண்ணாராம். இப்போ நம்மளுக்கும் அதே சான்ஸ் தான். இந்த ப்ராசஸ் முடிஞ்சாதாங்க கானான் தேசத்துக்கு போக முடியும். இப்போ ஆசாரிப்பு கூடாரத்தில் எண்ணெயை ஊற்றி குத்து விளக்கு எரிய வச்சுட்டே இருக்கணும், ஆவியை எரிய வச்சுக்கிட்டே இருக்கணும், ஆக்டிவாக இருக்கணும். நம்ம கழுகு போல இருக்கணுன்றார். கழுகு எல்லாரோடையும் சேர்ந்து எப்பவுமே கும்பலாகவே இருக்காது. என்னைக்கு சபை கூடி வருதோ அங்கே தான் இருக்கும். எங்கே கழுகு எங்கே இருக்குன்னா, எங்கே இடத்துல எப்பயாவது ஒரு இடத்துல அந்த கூட்டங்க எங்கே சுற்றுதோ அங்கே தான் இருக்கும். எப்போ இந்த சபை கூடு வருதோ, சண்டேவோ ஃப்ரைடேவோ, அப்போ தான் அந்த கழுகுகள் ஒன்று சேரும். அது வரைக்கும் அது தனியாக தான் இருக்குமா. அந்த கழுகு தனியாக என்ன பண்ணிட்டு இருக்கோம்? இயேசு கிறிஸ்து தனியாக இருந்தார். என்ன பண்ணிட்டு இருந்தார்? பிதாவாகிய தேவனுடைய சேர்ந்து பேசிக்கிட்டு இருந்தார். அதே போல் நீங்கள் தனியாக இருக்கிறீங்கன்னா பிதாவோட சிந்தையே உங்களுக்கு இருக்கணும். எங்கே தனியாக போயிட்டு இருக்கிறீங்களோ அங்கெல்லாம் பிதாவின் சிந்தனையை உங்களுக்கு இருக்கணும். இயேசு கிறிஸ்து அதை தான் தனியாக பிதாவின் சிந்தையை வச்சிருந்தார். அப்போ தனியாக இருந்தாவே பிதாவின் சிந்தை உங்களுக்குள்ளாக இருக்கணும். ஞாயிற்றுக்கிழமை பைபிள் ஸ்டடினாவே கழுகோட கூட்டங்களாக நீங்கள் சேர்ந்து கொள்ளணும். இதுதான் ஆண்டவர் சொல்கிறார். அப்போ இந்த மெயின்டைன் ஆக்டிவாக இருக்கணும், நம்ம சுறுசுறுப்பாக இருக்கணும், சர்ச்சை ஆக்டிவிட்டீஸில் எல்லா விதத்திலும் சபையிலே இருக்கணும். இந்த ப்ராசஸ் முடிஞ்சாதான் கானான் தேசத்துக்கு போக முடியும். அதான் யோசுவா இந்த இடத்துல ஏன் இவ்வளோ நாள் இருந்தார் அப்படின்னா, அது நம்மளுக்கு அடையாளம். பிரதான ஆசாரியனாக இருக்கிற நம்மளுக்கு யோசுவாக்கு என்ன அடையாளமோ சபை மக்கள் நம்மளுக்கும் அடையாளம். அவன் ரொம்ப நாளாக ஆசாரிப்பு கூடாரத்தில் இருந்தான். அதே போல் சபையிலே நம்ம இருந்து வாழ்நாள் ஃபுல்லாக கழிக்கணும். அதுக்கப்புறம் தான் கானான் தேசத்துக்கு நம்ம போக முடியும். 8வது கொஸ்டின் என்ன கொஸ்டின்? கானான் தேசத்தில் நியாயாதிபதியாக இருந்தது எதை குறிக்கிறது? கானான் தேசத்தில் நியாயாதிபதியாக இருந்தான். மத்தேயு 19:28 பாருங்கள். இன்னும் எத்தனை வசனம் இருக்குது தெரியுமா? இன்னும் 1, 2, 3, இன்னும் 3 வசனம் தான் இருக்குது. வேகமாக படித்து முடிச்சிடலாம். மத்தேயு 19:28. மத்தேயு 19ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். வீட்டிற்கும் போது வீட்டிருப்பீர்கள் என்று சொல்லுவாங்க. அப்போ கானான் தேசத்துக்கு போன உடனே அங்கே நியாயம் விசாரிக்கிறான். சரிங்களா? கானான் தேசம் எது? பரலோகம் தான். இப்போ இவர் என்ன சொல்கிறாரு? மறு ஜென்ம காலத்திலே பரலோகத்தில் எல்லா 12 கோத்திரம் உலகத்தையே யார் நியாயந்திருக்க போகிறதான்? இஸ்ரவேலின் 12 கோத்திரங்கள் நியாயந்திருக்கலாக 12 சிங்காசனம் மேல் வீற்றிருப்பீர்கள் நம்மளை பார்த்து சொல்கிறாரு.
நீங்கள் அந்த கானானில் நீங்கள் தான்ப்பா எல்லாரையுமே நியாயம் விசாரிக்க போகிறீங்க அப்படின்னு கர்த்தர் நம்மளை அங்கே கூட்டு போயிருக்க போகிறாரு. அப்போ யோசுவாக்கு சபை அடையாளம், அங்கே யோசுவா கானான் தேசத்தை நியாயம் விசாரித்தான். அதே போல் நம்மளும் பரம கானானிய பரலோகத்தில் ஆண்டவர் சொன்னபடியே நாம் மற்றவர்களை நியாயம் விசாரிக்கிறதாக நாம் இருக்க போகிறோமா இருக்கிறோம், அதுதான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்படின்ட்டார். சரிங்களா? அப்போது கானான் தேசத்தில் நியாயம் விசாரம். 9வது காரியம், 9வது 31 ராஜாக்களை முறியடித்தது எதை குறிக்க? 31 ராஜாக்களை முறியடிச்சிட்டானா? இது எது நம்ம அடையாளப்படுத்தலாம்? யோசுவான்றது நாம, அமலேக்கர்ன்றது சாத்தானு. அப்படி இப்படியே ஒன்று ஒன்றா நம்ம சொல்லிட்டு எல்லா கொஸ்டின் நம்ம பார்த்துட்டு வந்துட்டோம். இப்போ 31 ராஜாக்களை முறியடிச்சானா, இதுக்கு என்ன அர்த்தம்? ஒரு மாதத்துக்கு எத்தனை நாள்? 31 நாள் இருக்கிற பிரச்சனையை நீங்கள் முறியடிக்கணுமா? இதுதான் ஸோ சிம்பிள். 31 நாளில் இருக்கிறத முறியடிச்சே ஆகணும். பெர் மந்த்துக்கு 31 நாட்கள். எந்த துன்பம், எந்த பிரச்சனை, எந்த பாடுகள், சபையை விட்டு விலகக்கூடிய பாடுகள் எதுவாக இருந்தாலும், எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் அதுதான் உங்களுக்கு எதிரி. ஒரு சகோதரன் ஏதாவது ஒன்று சகோதரியை பற்றி சொல்லிட்டாலோ, ஒரு சகோதரி சகோதரனை பற்றி சொல்லிட்டாலோ, ஒரு சகோதரி சகோதரியை பற்றி சொல்லிட்டாலோ, ஒரு சகோதரன் சகோதரனை பற்றி சொல்லிட்டாலோ, எது சொன்னாலும் சபையை விட்டு நிற்கக்கூடாது. அதை நம்ம நம்பி இதுதானா அப்படின்னு நம்ம நினச்சிடக்கூடாது. அதுக்கு நம்ம விரோதமாக, அப்படியே அவங்க விரோதமாக பேசியிருந்தாலும் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் சொல்லிட்டு போட்டான், கர்த்தர் நியாயம் தீர்ப்பார். நான் யாரையும் குறை சொல்கிறது இல்லை, நான் யாருமே நான் பார்க்க போகிறதில்ல. என் தேவன் முன்னாடி இருக்கிறார், பலிபீடத்தில் என்ன வார்த்தை வருதோ அதை நான் விசுவாசிச்சுட்டு போயிட்டே இருப்பேன், அதுதான் எனக்கு தேவை. இப்படி சொல்லிட்டு இதுதான் முறியடிக்கிறதான். அப்போ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிரச்சனைகளும் முறியடிக்கணும். அதுதான் அழகு. அதுதான் 31 நாட்கள் நீங்கள் முறியடிக்கிறவங்களா இருக்கணும். எப்படி முறியடிக்கணும்? துரைத்தனங்களும் அதிகாரத்தோடும் பிரபஞ்சத்தின் லோகாதிபதிகள் அந்தகார லோகாதிபதியோடும் நம்மளுக்கு போராட்டங்கள் உண்டுன்றார். அப்போ எண்ணங்கள் எதுவாக இருந்தாலும் சரி, 31 ராஜாக்களை முறியடிக்கிற மாதிரி 31 நாட்கள் வர பிரச்சனைகளையும் நீங்கள் முறியடிக்கணும். கடைசி 10வது ஒரு காரியம், மோசேக்கு இருந்த கணம் யோசுவாக்கு வந்தது. இது எதையால அடையாளப்படுத்துது அப்படின்னா 1 கொரிந்தியர் 13:3 பாருங்க. இங்க என்ன சொல்றாரு அப்படின்னா, கிறிஸ்து தலையா இருக்கிறாரு, புருஷனுக்கு கிறிஸ்து தலையே, ஸ்திரீக்கு புருஷன் தலையா இருக்கிறார் அப்படின்றார். அப்படி ஆர்டர் பிரகாரம் வருது. அப்ப கிறிஸ்துக்கு அப்புறம் புருஷன் தான் வரணும். சரிங்களா? அப்ப கிறிஸ்து இயேசு கிறிஸ்து தலையா இருக்கிறார், அது கீழே யார் அப்படின்னா புருஷன் நாம இருக்கிறோம். அப்ப அவருக்கு இருக்கிற கணம். இப்போ மனைவிகள் புருஷனுக்கு தலையாக இருக்கிறார்கள், சரி, புருஷன் மனைவிக்கு தலையாக இருக்கிறார்கள். இப்போ இது ஒரு எனக்கு ஒரு அந்த அந்த பொசிஷன். அதே மாதிரி தான் கிறிஸ்து இயேசு கிறிஸ்து இருக்கிறாரு, கிறிஸ்து இருக்கிறாரு, அவருக்கு கீழே புருஷன் வந்து யார் தெரியுமா? இயேசு கிறிஸ்து தான் நம்மளுக்கு புருஷனாக இருக்கிறாரு, நம்ம மனவாட்டியாக இருக்கிறோம். அப்போ நம்மளுக்கு தேவை. அப்போ அவருக்கு இருக்கிறது எல்லாமே நம்மளுக்கு இதுவாக இருக்கிறது. யோசுவா 1:5 பாருங்க. யோசுவா 1:5 வேற ஒரு கருத்தை கதை சொல்றார். யோசுவா 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். இது 2வது வசனம் இல்லை, இன்னும் அடுத்தது ஒரு வசனம் இருக்குது, அதை பார்த்துட்டு முடிச்சிடலாம். யோசுவா 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். நீ உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை, நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. இதுதாங்க எக்ஸ்ட்ராடினரி. பழைய வசனமாக இருந்தாலும், தேஞ்சு போன ரெக்கார்டாக இருந்தாலும், இது இன்னைக்கு நான் உங்களுக்கு ப்ராஃபஸியாக சொல்கிறேன். கர்த்தர் உங்களை விட்டு விலகவும் மாட்டார், உங்களை கைவிடவும் மாட்டார். மோசையோடு இருந்த கர்த்தர் இன்னைக்கு உங்களோட கூட இருப்பார். இது 100% உண்மை. இது யாருக்கு ஆறுதலாக இருக்குதோ தெரியல, எனக்கு இது ஆறுதலான வசனம். மோசையோடு எப்படி இருந்தாரோ யோசுவாவோடும் கர்த்தர் இருக்கிறாரு, அது நிச்சயமாக கைவிட மாட்டார் அப்படின்றார். இதே வார்த்தை தான் மோசை கிட்ட சொன்னார். எப்பா நான் விட்டு விலக மாட்டேன், கைவிட மாட்டேன், நீ போப்பா எகிப்துக்கு போப்பா, என் ஜனங்களை விடுதலை பண்ணுப்பான். அவங்கிட்ட நான் என்ன அதே வார்த்தை சொன்னனோ அதே வார்த்தை நான் உனக்கு சொல்கிறேன். அதே கணம் மோசைக்கு என்ன கணத்தை கொடுத்தாரோ அதே கொஞ்சம் கணம் இப்போ யோசுவா கொடுக்குறாரு. இப்போ நானும் உனக்கு சொல்கிறேன், மோசை கூட சொன்னதுதான்ப்பா நான் உனக்கு சொல்கிறேன், நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை நான் கைவிடுவதில்லை அப்படின்னு நான் உன்னை சொல்கிறேன்ப்பா அப்படின்றார். பலங்கொண்டு திடமனதாக இரு, இந்த ஜனத்தின் பிதாக்களுக்கு நான் கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தை நீ இவர்களுக்கு பங்கிடுவாய். புத்திமான வலதுபுறம் இடதுபுறம் சாயாத, நியாயபுரமான புத்தகம் வாயை விட்டு பிரியாது இருப்பதாக. இந்த வார்த்தைகளான கவனமாக இருக்க முடியும், இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டு இரு, நீ அது வழியை வாய்க்க பண்ணுவான், எப்பொழுது புத்திமானாய் நடந்து கொள்வான், நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலங்கொண்டு தினமனதாய் திகையாதே, கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாய கர்த்தர் உன்னோடனே இருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன் என்றார். அப்பொழுது யோசுவா ஜனங்களின் அதிபதியை நோக்கி அதுக்கப்புறம் எடுக்க ஆரம்பிச்சிட்டான். அவன் இந்த வார்த்தைகள்லாம் கேட்டு பலப்பட்டு அடுத்தது அவன் யுத்தத்தை அவன் ஸ்டார்ட் பண்ணுறான். பார்த்தீங்களா? அப்போ இதுதான் கர்த்தர் சொல்கிறார் நம்மளை பார்த்து. மோசே கிட்ட சொன்னேன், உன்னை விட்டு நான் விலகுவதும் இல்லை, கைவிடுவதில்லை. யோசுவா பார்த்து சொல்கிறார், நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, கைவிடுவதில்லை. யோசுவானாவே யாருக்கு அடையாளம்? சபைக்கு அடையாளம். இன்னொன்று சொல்லட்டுமா? அங்கே ஒன்று சொல்லிட்டாரு, யோசுவா கிட்ட சொல்லிட்டாரு, டைரெக்டாக ஆண்டவர் நீங்கள் நம்ப மாட்டீங்கன்னு சொல்லிட்டு டைரெக்டாக நம்மளை பார்த்து சொல்கிறாராம். மோசே கிட்ட சொல்லிட்டார்ல, அடுத்தது யோசுவா கிட்ட சொல்லிட்டார்ல. யோசுவானா எதுக்கு அடையாளம்? சபைக்கு அடையாளம் தான் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். அவனு சொன்னால் நம்மளுக்கு தான் சொன்னார் அப்படின்னு நம்ம ஒரு யூகமாக தான் நம்ம எடுத்துக்கிறோமே தவிர, நம்மளுக்கு டைரெக்டாக சொன்னார்னா ஆண்டவர் நம்மளுக்கு டைரெக்டாக சொல்ல இது நம்ப மாட்டீங்கன்னா, அங்கேயும் மோசே கிட்ட சொன்னோம்பா, யோசுவா கிட்ட சொன்னோம்பா, இப்போ நான் உன்னை பார்த்து நான் சொல்கிறேன், எடுத்துங்க பாருங்களேன். எபிரேயர் 13:5 பாருங்க, கடைசி வசனம் வாசித்து முடிக்கலாம்.
எபிரேயர் 13:5. எபிரேயர் 13:5. நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லி இருக்கிறாரு. நம்மளை பார்த்து ஆண்டு சொல்றாரு. அங்க எல்லாத்தையும் சொல்றாரு, என் வார்த்தைகளை கேளு, என் வார்த்தைகளை கேளுன்னு. இங்கே நான் சொல்ற டைரக்டா நமக்கு என்ன சொல்றாரு? பண ஆசை இருக்கக்கூடாது. பண ஆசை இருந்துச்சுன்னா மற்றவங்களை அபகரிப்பீங்க. பண ஆசை இருந்துச்சுன்னா மற்றவங்க விரோதமா நடப்பீங்க. பண ஆசை தான் எல்லா இச்சைக்கும் காரணமே. அதுதான் அந்த பண ஆசை. தயவு செய்து அந்த பண ஆசையை மட்டும் விட்டுருங்க. உங்களுக்கு என்ன நியாயமா வருமானம் கிடைக்குதோ அதை வச்சு குடும்பம் நடத்துப்பா, அது உங்களுக்கு போதும் என்று எண்ணுங்கள். அப்படி நீங்கள் இருந்தீங்கன்னா நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நியாயமாக நடந்துக்கிறீங்களா? சபை உங்கள் மனசாட்சியை நீங்களே சொல்லுவீங்க, நான் இவ்வளோ வரைக்கும் நியாயமாக நடந்தேன். யாருன்னா நான் அநியாயமாக நான் வாங்கினேன்னா, யாருன்னா கொள்ளை அடிச்சேனா, யாருன்னா ஏமாற்றி நான் பிடுங்கி நான் சாப்பிட்டேனா? எதுவுமே இல்லையே. அப்போ ஆண்டவர் உங்கள்கிட்ட தான் இருக்கிறார். ஆண்டவர் உன்னை விட்டு விலகத்தில் உன்னை கைவிடாமல் இருக்கிறார் கர்த்தர். அதான் டைரெக்டாக நம்மளை பார்த்து சொல்கிறாங்க. மோசே கிட்ட அதே வார்த்தை சொன்னேன், யோசுவா கிட்ட அதே வார்த்தை சொன்னேன். 2 பேரும் வெற்றிகரமாக வாழ்ந்தாங்க. இன்றைக்கி நான் அதே கர்த்தர் நான் சொல்கிறேன், நான் உன்னை விட்டு விலகத்தில் கைவிடுதில்லை. பண ஆசை இல்லை, போதும்னு நினச்சிங்கன்னா கர்த்தர் உங்களை விட்டு விலகவே மாட்டார். இன்னும் எனக்கு வேணும் 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 பணத்தை தேடி போத்திங்கன்னா ஆண்டவர் விட்டு விலகிடுவார், அவங்கள கைவிட்டுருவார். அதுதான் ஆண்டவர் நம்ம சொல்லிக் கொடுக்குற மிகப்பெரிய பாடம். அல்லேலூயா. அப்போ ஓசேயா அப்படின்னா யோசுவான்னு அர்த்தம். யோசேயா அப்படின்னா ரட்சகர்னு அர்த்தம். யோசுவா அப்படின்னா விடுவிக்கிறவர் அர்த்தமா. யோசேயானா ரட்சகர், த காட் ஆஃப் சால்வேஷன் அர்த்தம். யோசுவா என்றதுக்கு பேரை மாத்தினார்ல, யோசுவான்றதுக்கு த காட் ஆஃப் டெலிவரன்ஸ், சேவ் அப்படின்னு அர்த்தமா. ஆண்டவர் சொல்றாரு, மோசே சொல்றாரு, ஓசையான்னு பேர் வைக்காதவா, யோசுவான்னு உன் பேரை மாத்துறேன். இனி நம்மளை பார்த்து சொல்றாரு, உன் பேர் ஓசையா இல்லை அப்படின்னா ஓசைன்னா என்ன அர்த்தம்? ரட்சிப்பு அப்படின்னு அர்த்தம். நீ ரட்சிக்கப்பட்டவன் மட்டும் கிடையாதுப்பா, அதோட வாழ்க்கை முடியல. நான் உனக்கு ஒரு பேரை வைக்கிறேன், யோசுவான்னு பேர் வைக்கிறேன். அதுக்கு நான் தெரியுமா, உன்னை நான் எல்லா விதத்திலும் நான் உன்னை விடுவிப்பேன்றார். உன்னை எல்லா விதத்திலும் நான் கைவிட மாட்டேன், உன்னை நான் விடுதலை கொடுக்குறேன். அதான் விடுவிக்கிறவர் அப்படின்னு அர்த்தமா. அதான் நம்ம பேரை கர்த்தர் யோசுவான்னு கர்த்தர் நம்மளை மாற்றிருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் தாமே செய்தி ஆசீர்வதிப்பாராக. ரொம்ப லேட் ஆகிடுச்சு, இருந்தாலும் காணிக்கைகளை நம்ம பாட்டு பாடாமல் அப்படியே நம்ம வேகமாக நம்ம போட்டுடலாம் பாருங்க. வேணா ஒரு சரணம் மட்டும் பார்க்கலாம். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை, நான் உன்னை காண்கின்ற தேவன், கண்மணி